ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. நான் உங்கள் தனுஷா. அடா 247 தமிழுக்காக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 2 எக்ஸாம் பக்கம் வந்தாச்சு. இன்னும் உங்களுக்கு ஒரு 25-26 டேஸ் தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ 26வது நாள் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க இந்நேரம். ஸோ இப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற டைமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 25 நாள் ரிவிஷன்றது தான் கையில் உங்கள் மைண்டில் எல்லாமே இருக்கணும், ஓகேயா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம பாலிட்டியில் இருக்கிற ஃபேக்ட்ஸா ஸ்கூல் புக்ஸில் 6th-லேருந்து 12th வரைக்கும் லக்ஷ்மிகாந்த் புக்கில், இது இல்லாமல் இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, ஆனால் இதை வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் தான் இருக்கும் அப்படின்ற கண்டென்ட் எல்லாமே நம்ம இந்த செஷனில் கொண்டு வந்திருக்கோம். முழுக்க முழுக்க ஃபேக்சுவல் ரிவிஷனாக இந்த கிளாஸ் இருக்கும். தேர் வில் பி லைக் உங்களுக்கு இந்த ஒரு பிடிஎஃப் வச்சு நீங்கள் ஃபேக்டை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ டாபிக் வைஸாக உங்களுக்கு ஃபேக்ட் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் கொண்டு போவோம். இந்த செஷன் 2 hours, ஓகே? நான் பிளான் பண்ணது 2 hours பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ நேரம் வருதுன்னு பார்ப்போம். இன்கேஸ் இது எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா பார்ட் 2 மாதிரி கொண்டு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா 2வது வீடியோ போனால் அதை தேடி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கண்டென்ட்டும் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் இதுக்குள்ளே கொடுக்க பார்க்குறேன், ஓகே? காலையிலேருந்து ஒரு 3 கிளாஸ் நான் முடிச்சுட்டு, அது இல்லாமல் யூடியூப் ஒன்று முடிச்சுட்டு வந்திருக்கேன். என்னோட எனர்ஜியும் உங்களுக்கு ஒரு 2 hours இருந்தது அப்படின்னா எஸ் வி கேன் டூ இட். அதையும் மீறி இஃப் யூ கைஸ் ஆர் சிட்டிங் வி கேன் டூ இட். இல்லைன்னா ஒரு செஷன் எக்ஸ்ட்ரா போகலாம், ஓகே? எஸ், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் பிரியங்கா, ஐஎன்ஆர் சங்கி. எஸ்பா. ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்காக பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான குரு அண்ட் பிரம்மா பேட்சஸ் இருக்குது. அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபேக்சுவலாக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போவே சொல்கிறேன், ஃபேக்சுவலாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்னு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா MN ராய் அவர்கள். ஸோ MN ராய் தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு. அது இல்லாமல் ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளின்றது எப்போ ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நவம்பர் 1946 ஃபார்ம் பண்ணுறோம், ஓகே? ஸோ இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி எது மூலியமா, ஓகே, என்ன ஒரு என்ன சொல்கிறது மிஷன் மூலியமாக ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள், ஓகே? தென் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அதாவது நம்ம அரசியல் அமைப்புன்னு ஒன்று கொண்டு வர்றதுக்காக ஒரு அரசியல் அமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிர்ணய சபை முதல்ல மீட் பண்ண நாள் எப்போன்னா 9th டிசம்பர் 1946, ஓகேயா? ஸோ 1946 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பார்க்குறாங்க. இதில் மொத்த மெம்பர்ஸ் எத்தனை இருந்தாங்கன்னா 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. எஸ், ஓகே. ஜெயா, குட் ஈவினிங். ஜெயா, கவின்யா, குட் ஈவினிங். ஓகே அப்பா, நம்ம கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம ஒரு ஃபஸ்ட்டிலேருந்து ஆரம்பித்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சரைசேஷன் கொண்டு வரக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். பேசிக்காக இது என்னன்னா ஒரு 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு ஒரு 12 நாள் கம்மியாக எடுத்துக்கிட்டாங்க, ஓகேயா? அதுதான் எஸ் கேபினட் மிஷன். சூப்பர்ப்பா, சூப்பர், எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஒன் செகண்ட். எஸ், ஸோ கேபினட் மிஷன் தான் அதோட ஆன்சர். இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு தரேன். அந்த பிடிஎஃப் நீங்கள் தனுஷா டாக்ஸ் அப்படின்ற டெலகிராம்லையும் அடா 247 தமிழ் அப்படின்ற டெலகிராமில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரிவிஷன். இது இல்லாமல் வேறு என்ன ரிவிஷன் வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனா, இங்கிலீஷா, இல்லை என்ன சப்ஜெக்ட்க்கு வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அடுத்தது டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்றது ஃபஸ்ட்டு வரைவு குழு அப்படின்னு அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா, சாரி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 29th ஆகஸ்ட் 1947, 29 ஆகஸ்ட் 1947 கொண்டு வர்றாங்க. எஸ், குட் ஈவினிங் ஸ்ரீ, குட் ஈவினிங்ப்பா. எஸ், ஸோ இவங்க இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேனாக யார் இருந்தார்ப்பா? சேர்மேனாக யார் இருந்தாங்க வரைவு குழுவுக்கு? அண்ட் ஃபஸ்ட்டு டிராஃப்ட், ஸோ முதல்ல இந்த டிராஃப்ட் வந்து 21 February 1948 கொண்டு வராங்க. அதே செகண்ட் டிராஃப்ட் வந்து அக்டோபர் 1948. அதுக்கு அடுத்து ஃபைனல் டிராஃப்ட் வந்து நவம்பர் 1948 அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வர்றார், ஓகேயா? அதுதான் இங்கே
அர்த்தம். ஸோ பிஆர் அம்பேத்கர் கொண்டு வராரு. ஸோ இது எல்லாமே முக்கியம். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட், தேர்ட் அண்ட் ஃபைனல் டிராஃப்ட் அது வந்து எல்லாமே 1948லேயே வந்துடுது. ஓகே. ஆனால் நம்ம அடாப்ட் பண்ண நாள் எது? நம்ம கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுப்பா? ஸோ அதை சொல்லுங்க. அண்ட் நம்ம ஃபைனல் ரீடிங், நம்ம கான்ஸ்டியூஷனோட ஃபைனல் ரீடிங் எப்போ நடத்துனாங்க அப்படின்னா 26th நவம்பர் 1949 நடத்துகிறாங்க. ஓகேயா? ஸோ 27th நவம்பர் 1949, சாரி 26th நவம்பர். ஸோ இந்த 26வது நவம்பர் அப்படின்றத நம்ம என்ன நாளாக கொண்டாடுறோம்? ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன நாளாக நம்ம அதை கொண்டாடுறோம்பா? தென் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றது பிரியாம்பிள், நம்ம குறிக்கோள்கள் தீர்மானம்ன்றது தான் நம்மளோட பிரியாம்பிள், அதாவது முகப்புரையோட முன்னோடியாக பார்க்குறாங்க. ஓகேயா? ஸோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் முகப்புரையோட முன்னோடியாக பார்க்குறாங்க. அண்ட் அது வந்து ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஜவஹர்லால் நேரு தான் மூவ் பண்ணுறாரு. ஜவஹர்லால் நேரு அதை நான் மென்ஷன் பண்ணலையா? ஓகே. ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் மூவ் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி எப்போ அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா 22 ஜனவரி 1947 அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகேப்பா? தென் அடுத்தது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியாக இருக்காரு. சரிங்களா? இவர் வந்து டெம்பரவரியாக சும்மா அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே. எஸ், கான்ஸ்டிடியூஷன் டே கரெக்டுப்பா. நிறைய பேர் சொன்னது கரெக்டு தான். நவம்பர் 26, 1949 வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது அரசியலமைப்பு தினமாக. எதனாலனா அந்த அன்னைக்கு தான் நம்ம அடாப்ட் பண்ணுறோம் கான்ஸ்டியூஷனை. ஓகே. ஸோ அதாவது அடாப்ட்னா என்ன? ஏற்றுக்கொண்டோம், அதனால. ஓகே. தென் அடுத்தது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரிங்களா? he is the first elected president. அடுத்தது ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா HC முகர்ஜி அவர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இது யாரு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தென் சார் BN ராவ் அப்படின்றவர் கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் ஆஃப் தி அசம்பிளி. ஓகே. நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்கு இல்லையா, அதோட ஆலோசகரா யார் இருந்தாரு அப்படின்னா சார் BN ராவ் அவர்கள். அடுத்தது எஸ். ஸோ இப்போ அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ இது ரெண்டுமே நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளும் இது இல்லாமல் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண நாளும் வெவ்வேறு. எஸ், இதுக்கு ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளே நம்ம ஃபோர்ஸுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஏன் இந்த 26 கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதை அடாப்ட் பண்ணது எப்போ? இதை தான் கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு சொல்கிறோம், அரசியலமைப்பு தினம். அடுத்தது இது வந்து உங்களோட குடியரசு தினம். ஓகே. எஸ், GV மௌலாங்கர் முன்னாடி கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டுப்பா. சூப்பர் சூப்பர். GV மௌலாங்கர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அவர் தான். தென் அடுத்தது இது ஏன் இந்த நாள் செலக்ட் பண்ணுறாங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1929 என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்கள் ஜனவரி 26, 1930 வந்து நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டேவாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால தான் இந்த நாளை வந்து நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணுன்றக்காக இதை பண்ணுறோம். ஓகே. தென் ப்ரியாம்பிள் அப்படின்றது அமெண்ட் பண்ணுறது இப்போ வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் அமெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரிங்களா? 42வது திருத்த சட்டம் 1976 அமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஒரே ஒரு வாட்டி தான் அமெண்ட் பண்ணாங்க. அந்த அமெண்ட் பண்ணப்ப என்னென்ன வார்த்தைகள் ஆட் பண்ணாங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. எஸ், குட் ஈவினிங் ரேகா. குட் ஈவினிங்ப்பா. தென் ஸோ இப்போ நம்மள்ட்ட எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குன்றத பார்க்கணும். ஆரம்பத்தில் நம்மளுக்கு 22 பார்ட்ஸ் 8 ஸ்கெடியூல்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ 25 பார்ட்டும் 12 ஸ்கெடியூல்ஸும் இருக்குது. சரிங்களா? பகுதிகளும் அட்டவணைகளும். ஓகே. அண்ட் இது இல்லாமல் ஆரம்பத்தில் 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது. உங்கள் புக்கில் 448ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதையும் எடுத்துக்கலாம். ஆனால் கரெக்டான நம்பர் என்னன்னா 470. இப்போ வந்து 470 இருக்குது. ஓகேயா? எஸ். அடுத்தது போகலாமா? இது பாருங்க, சிம்பிள்ஸ். இந்தியாவுக்குன்னு என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது?
மொத்தம் 17 சிம்பிள்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான சிம்பிள்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். நம்ம தேசிய கொடி, ஓகேயா? ஸோ தேசிய கொடி திரிரங்கா மூவர்ண கொடின்னு சொல்றாங்க, சரிங்களா? மேலே சாஃப்ரான் ஒயிட் அண்ட் கீழே வந்து கிரீன், சரிங்களா? இதெல்லாம் இருக்கிறனால திரிரங்கா அப்படின்றாங்க. இது வந்து ஜூலை 22, 1947 இண்டிபெண்டன்ஸ் வரக்கு முன்னாடியே இது எடுத்துக்கிட்டாங்க. நம்ம திரிரங்கா அப்படின்ற ஃப்ளாகு நம்ம 1947, கரெக்டா? 1947 கொண்டு வந்த ஃப்ளாகை எங்க வந்து ஹாய்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எங்க எங்க வந்து நெசவு பண்ணாங்க, எங்க நெசவு பண்ணாங்க அப்படின்றத சொல்லுங்க. ஓகே, தமிழ்நாட்டில் தான் நெசவு பண்ணாங்க. அதுல எங்க? எஸ். ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் வந்து குரு அண்ட் பிரம்மா பேட்சஸ்ன்னு நம்ம டிஆர்பி டெட் எக்ஸாம் நடக்குது இல்லையா, அதுக்கான பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பேட்சஸ் போயிட்டு இருக்கு. அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 30% ஆஃபரோட ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் YT03 கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? தென் நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம், இது வந்து ஜனகன மன. ஸோ இதுவும் தேசிய கீதமும் தேசிய பாடலும், ஓகேயா, ரெண்டுமே எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா 24 ஜனவரி 1950. குடியத்தம், எஸ், சூப்பர் சூப்பர்ப்பா. ஸோ நிறைய பேர் கரெக்டாக சொன்னீங்க. சிக்கந்தர், கவின்யா, திவ்யா, ஜெயா, எஸ், செல்வராணி, எஸ்பா, சூப்பர் சூப்பர். தென் அடுத்தது நேஷ்னல் எம்ப்ளம். இந்தியாவுக்குன்னு நேஷ்னல் எம்ப்ளம் என்னன்னா உங்களோட அசோகாவோட லைன் கேபிட்டல். ஓகேயா? ஸோ குடியத்தம் உங்க நேட்டிவா, ஈஸி இங்கிலீஷ், ஓகேப்பா. ஸோ குட் டு சி, ஓகேப்பா. தென் இது என்னன்னா அசோகா லைன் கேபிட்டல். இது எந்த ஊர்ல இருந்து எடுத்தாங்க? சார்நாத் பில்லர்னு சொல்லுவாங்க, ஓகேயா, அங்க இருந்து எடுத்தாங்க. இது வந்து நம்ம ஜனவரி 26, 1950 அக்செப்ட் பண்றோம். நம்ம நேஷனல் கேலண்டர் அப்படின்றது சகா யுகத்தை சேர்ந்த சகா கேலண்டர் தான் யூஸ் பண்றோம், ஓகேயா? ஸோ இந்த நாள் காட்டின்றது நம்ம சகா யுகத்தை சேர்ந்ததா அக்செப்ட் பண்றோம். இது வந்து மார்ச் 22, 1947 கிரெகாரியன் கேலண்டர் தான் யூஸ் பண்றோம். இது கூட சேர்ந்து இதையும் யூஸ் பண்றோம், ஓகேயா? எஸ். அடுத்தது நேஷனல் பேர்ட். நம்ம இந்தியாவுக்குன்னு இருக்கிற தேசிய பறவை அப்படின்றது நம்மளோட பீகாக், சரிங்களா? ஸோ மயில் தான் நம்ம நேஷனல் பேர்ட். இது வந்து February 1, 1963 அக்செப்ட் பண்றோம். தென் அது இல்லாம நேஷனல் அனிமல் ராயல் பெங்கால் டைகர். இது இல்லாம ஸ்பெஷல் அனிமல்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? நம்ம இந்தியாவுக்குன்னு ஸ்பெஷல் அனிமல்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன? அதான் கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேயா? தென் அடுத்தது நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் அப்படின்றது கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபின், ஓகே? இண்டஸ் ரிவர் டால்ஃபின் இருக்கு, கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபின் இருக்கு, இதெல்லாம் இருக்கும். அதுல நம்ம, ஓகேயா? ஸோ அதுல நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபின், ஓகேயா? 1957 மேம் எம்பளம். ஓகே, எஸ், நான் பார்த்து சொல்கிறேன்ப்பா. ஐம் நாட் ஐ தாட், அதை நான் வெரிஃபை பண்ணி சொல்கிறேன். எம்பளம் 1957 எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஸ்டில் நான் வெரிஃபை பண்ணி சொல்கிறேன், ஓகே? தென் அடுத்தது நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம், இந்தியாவோட நுண்ணுயிர், சரிங்களா? தேசிய நுண்ணுயிர் அப்படின்றது என்னன்னா லாக்டோபெசிலஸ் பல்காரிஷியஸ். ஸோ டெல்புர்ஷி, அதில் வந்து இந்த தயிர் உரைய வைக்கிறப்ப இதாகும் இல்லையா, அதுதான், ஓகேயா? தென் அடுத்தது அக்டோபர் 2012 இதை சொல்றாங்க. தென் நேஷனல் கரன்சி சிம்பிள், இது வந்து யாரு டெவலப் பண்ணாங்க? பாலிட்டி என்ன கிளாஸ் டீச் பண்றீங்க மேடம்? பாலிட்டியில நம்ம ஃபுல் ரிவிஷன் பார்க்குறோம்ப்பா. குரூப் 2 படிக்கிறவங்களுக்கான ஃபுல் ரிவிஷன் இது. எஸ், தமிழ்நாடுக்கு வரையாடு. எஸ், உமா மகேஸ்வரி, கரெக்டுப்பா. எஸ். ஸோ குட் ஈவினிங் வெங்கட். ஸோ ஸ்பெஷல் அனிமல்ன்றது இந்தியாவுக்கு எலிஃபண்ட், ஓகே? இந்தியாவுக்கு எலிஃபண்ட் தான் ஸ்பெஷல் அனிமல். ஸோ இந்த சிம்பிள் யாருப்பா டிசைன் பண்றாரு? டி உதயகுமார் அப்படின்றவர் இதை டிசைன் பண்றாரு. இதை அக்செப்ட் பண்ணது ஜூலை 15, 2010. அடுத்தது இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சிம்பிள் இருக்குன்னா நேஷனல் அனிமல், ஸ்டேட் அனிமல் அப்படின்றது நீல்கிரி தாரம். அது இல்லாமல் இதில் ட்ரீ பால்மேரா, ஓகேயா? ஸோ பனைமரமும். ஸோ ஃப்ளவர் வந்து க்ளோரியோசா லில்லி ஆர் க்ளோரி லில்லி, ஃபயர் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ
செங்காந்தல் பூவா, ஐம் நாட் ஷுர், தமிழ்ல எனக்கு மறந்துட்டேன்ப்பா. எஸ். அடுத்தது பேர்டு நம்ம வந்து எம்ரால்டு டவ் அப்படின்றாங்க. ஓகே. தென் ஸ்பெஷல் ஃப்ளவர் அப்படின்றது நம்மளது குறிஞ்சி. ஓகே. அடுத்தது எஸ். அண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம குரு அண்ட் பிரம்மா பேட்சஸ் போயிட்டு இருக்கு. எஸ், அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனை எத்தனை வாட்டி திருத்தம் பண்ணியிருக்காங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன்ல எத்தனை வாரி அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதுல நம்ம 100th அமெண்ட்மெண்ட்லேருந்து பார்க்கலாம். ஓகேயா? எஸ். ஓகேப்பா. செங்காந்தல். தேங்க்யூ. எஸ், கரெக்டுன்னு தான் சொல்றீங்க. எஸ். மரகதபுரா, எமரால்ட் டவுன்றது மரகதபுரா. எஸ், தட் இஸ் ஆல்சோ ரைட். தென் அடுத்தது இது இல்லாம 100th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது 2015 கொண்டு வராங்க. இது என்னன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கிற பார்டர் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து திருப்பி பார்த்தாங்க. அவ்வளவுதான். எஸ்பா, பிடிஎஃப் கொடுப்பேன் யாழினி. நீங்க பிடிஎஃப் வந்து என்னோட டெலிகிராம் பேஜ்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தனுஷா டாக்ஸ் அப்படின்ற டெலிகிராம் பேஜ்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே அப்பா. அதே இன்ஸ்டாகிராம்லயும் நான் வந்து அதோட லிங்க் பிளேஸ் பண்ணுவேன். நீங்க அதுலயும் டெலிகிராம்ல இல்லாதவங்க இன்ஸ்டாகிராம்ல போடுற லிங்க்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? தென் அடுத்தது 101st அமெண்ட்மெண்ட்ன்றது ஜிஎஸ்டிக்காக வந்தது. ஓகே. 101வது அமெண்ட்மெண்ட்ன்றது ஜிஎஸ்டிக்காக வந்தது 2016. ஸோ இது வந்து ஆர்டிகிள் 279A அது மூலியமா ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அடுத்தது 102வது அமெண்ட்மெண்ட் அப்படின்றது எப்ப? எஸ், 106 அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. எஸ், தட் இஸ் ரைட். எஸ், சூப்பர். 130th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லா இருக்குப்பா, இன்னும் ஆக்ட் ஆகல. ஹரி, இன்னும் பில்லா தான் இருக்கு. ஓகே. இன்னும் அது ஒரு சட்டமா மாறல, அது ஒரு மசோதாவா மட்டுமே இன்னும் இருக்கு. அது வந்துருச்சுன்னா அது 107வது அமெண்ட்மெண்ட்டா மாறும். ஓகே. எஸ். அடுத்தது 102nd அமெண்ட்மெண்ட்ன்றது 2018ல NCBC, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ். ஓகே. ஸோ இதோட ஆர்டிகிள் என்ன? 338B. ஓகே. அதுல கொண்டு வர்றாங்க. அடுத்தது இது இல்லாம 103rd அமெண்ட்மெண்ட். 103rd அமெண்ட்மெண்ட்ன்றது 10% ரிசர்வேஷன். யாருக்காக? இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அதாவது பிசி, எஸ்சி, எஸ்டி, இந்த வேற எந்த ஒரு கிரைட்டீரியாலையும், ஓகே, எந்த ஒரு கிரைட்டீரியாலையும் வராதவங்க, அவங்க யார் எக்கனாமிக்கலி வீக்கா இருக்காங்க, என்ன சொல்றது, பொருளாதார ரீதியா ரொம்ப நலிவடைந்த நிலையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. 104th அமெண்ட்மெண்ட் பேசிக்கா என்ன பண்றாங்கன்னா, so it extended the deadline of cessation of seats of SC/ST. அதாவது லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மத்திய சட்டமன்றத்திலையும் மாநில சட்டமன்றத்திலையும் ரெண்டுலையும் மக்களவை ஈக்குவலா இருக்கிறது. சரிங்களா? ஸோ இது லோக்சபா வந்து மக்களவைன்பாங்க, உங்களோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை சட்டப்பேரவைன்பாங்க. ஓகேயா? ஃபைனலி டோன்ட் forget to give your telegram ID மேம். டெலகிராம் ஐடி இதே தான்ப்பா, என்னோட பேர்லயே கூட டாக்ஸ்ன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேரு கூடயே கூட டாக்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க, தனுஷா டாக்ஸ். அவ்வளோதான். எஸ், சுந்தரி ஹீஸ் டெல்லிங். தேங்க்யூ சுந்தரி. எஸ்பா. அண்ட் 104th அமெண்ட்மெண்ட்றது செசேஷன் ஆஃப் SC/ST. ஸோ அவங்க அந்த டெட்லைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே. 70 வருஷம் அப்படின்னு இருந்ததை 30 வருஷமா மாத்துறாங்க. 80 வருஷமா மாத்துறாங்க. எதனால 30னா 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அதனால 30ன்ட்டு. ஓகே. இது மட்டும் இல்லாம ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி அவங்களுக்கான ரிசர்வேஷனையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே. இது ஒரு முக்கியமான விஷயம். எஸ். 100th அமெண்ட்மெண்ட் ஒன்றும் இல்லைப்பா, இது ரொம்ப முக்கியம் இல்லை. ஓகே. 101ல இருந்து தான் முக்கியம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவில் இருக்கிற பார்டர் அக்ரிமெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணாங்க. அவ்வளோதான். ஓகே. தென் அடுத்தது 105th அமெண்ட்மெண்ட். ஸோ இது 2021ல கொண்டு வராங்க. இது என்னன்னா, ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட்ல யார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ற லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்றது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. தென் 106th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது என்னன்னா விமன் ரிசர்வேஷன் பில். பெண்களுக்காக இடஒதுக்கீடு. எப்படின்னா 1/3 ஆஃப் தி சீட்ஸ், 30 சீட் இருக்குன்னா அதுல 10 சீட்டு பெண்களுக்கே அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க? லோக்சபா,
ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் டெல்லி. ஓகே, இது எல்லாத்துலேயும் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இதுதான் 106th அமெண்ட்மெண்ட். அடுத்தது போலாமா? இப்போ ஸ்கெடியூல்ஸ். இந்த ஸ்கெடியூல்ஸ் ஞாபகம் வச்சிருக்கிற ஒரே ஒரு ட்ரிக்கு தான். இந்த ட்ரிக்கை மட்டும் பார்க்கலாம். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், இதுதான். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நான் இப்போ சொல்கிறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம. ஓகே, ஸோ டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் இது என்னன்னா முதல் அட்டவணை, ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் சொல்கிறாங்க. ஸோ இதில் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்தது செகண்ட் ஸ்கெடியூல் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனுக்கு பொசிஷனில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா, எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும், ஜட்ஜஸ், இவங்க எல்லாத்துக்கும் என்னன்னா ஊதியங்கள், எமாலுமெண்ட்ஸ், அலவன்சஸ், கொடுப்பனவுகள், ப்ரிவிலேஜஸ், சலுகைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதான் இதில் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது தேர்ட் ஸ்கெடியூல் என்னன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஒவ்வொருத்தருக்கும் என்ன உறுதிமொழிகள், சத்தியங்கள் அப்படின்றதெல்லாம் இதை பேசும். தென் இது இல்லாமல் ஃபோர்த் ஸ்கெடியூல் என்னன்னா எவ்வளோ சீட்ஸ் ராஜ்யசபால ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அலோகேட் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் இந்த டியர். ஓகே, டீன்றது டெரிட்டரி ஆஃப் இந்தியா பற்றி பேசுகிறாங்க. அடுத்தது ஈன்றது எமாலுமெண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஏன்றது அஃபர்மேஷன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஆறுன்றது ராஜ்யசபா பற்றி பேசுகிறாங்க. ஓகே, அடுத்தது 5th and 6th ஸ்கெடியூல் எப்பயும் ஒன்றா படிக்கணும். ஓகேயா, ஸோ 5th and 6th ஸ்கெடியூல் எப்படின்னா ரெண்டுமே ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் தான். சரிங்களா? ஸோ இங்கே ஸ்கெடியூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், இங்கே வெறும் ட்ரைபல் ஏரியாஸ் மட்டும் பேசுகிறாங்க. எல்லாத்துலேயும் ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற ஸ்கெடியூல்டு ஏரியாஸும் ஸ்கெடியூல்டு ட்ரைபல் ஏரியாஸும். ஓகே, ஸோ பட்டியல் பழங்குடியினர் பகுதிகளும் பட்டியல் பகுதிகளும். ஓகே, இல்லை திட்டமிடப்பட்ட பகுதிகள் என்னாலும் சொல்லலாம். ஸோ இதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி, நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இதில் சொல்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த இதில் என்னன்னா 6th ஸ்கெடியூலில் வந்து ட்ரைபல் ஏரியாஸ் எதுலனா ஏடிஎம் ஸ்கொயர். ஏடிஎம் நீங்கள் பணம் எடுக்கிற ஏடிஎம் இருக்கு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிஎம் ஸ்கொயர்னா 2 M வரும். ஓகே, இது எல்லாமே நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ். சரிங்களா? அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். இது மட்டும்தான் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எம்ல ஆரம்பிக்குதா? மணிப்பூரும் ஆரம்பிக்குது. சரிங்களா? இதில் எப்படி மணிப்பூர் வரல, அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏடிஎம்ல மணி இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏடிஎம்ல மணி இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 7th ஸ்கெடியூல் 7வது அட்டவணை. இது என்னன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் பற்றி வரும். ஓகே, ஸோ லிஸ்ட் ஃபெடரல் லிஸ்ட்ஸ் பற்றி வருது. சரிங்களா? ஃபெடரலிசமை காமிக்குது. ஃபெடரலிசம்னா என்ன? சென்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு இருக்கிறது, 2 கவர்மெண்ட் இருக்கிறது, ஜென்ரல் கவர்மெண்ட், ரீஜனல் கவர்மெண்ட் 2ஆ இருக்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ அதில் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒருங்கிணைந்த பட்டியல் அப்படின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் அடுத்தது 8th ஸ்கெடியூல் என்னன்னா 22 லாங்குவேஜஸ் இருக்கும் இந்தியாவுக்குன்னு, அஃபீஷியல் லாங்குவேஜஸ். ஓகே, அஃபீஷியல் லாங்குவேஜஸ் வந்து மொத்தம் 22 இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம்? டிஆர் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது அதில் எஸ் இருக்குது, அப்புறம் ஆஃப் ஓல்டு. ஸோ எஸ் இருக்கா டியர்ஸில், அடுத்தது எஸ், அதுதான் ஸ்கெடியூல்டு ஏரியாஸ். ஓகே, அடுத்தது அதர் ட்ரைபல் ஏரியாஸ். சரிங்களா? இல்லை அதர் ஸ்கெடியூல்டு ஏரியாஸ். ஓ, எஸ், ஓ வருதா? ஸோ அடுத்துல டிஎஸ்ல டி பார்த்தாச்சு, இ பார்த்தாச்சு, ஏ, ஆர், எஸ், ஓ பார்த்தாச்சு. இப்போ எஃப் என்ன? ஃபெடரலிசம் பற்றி வருது. ஸோ ஏன் ஃபெடரலிசம்? இங்கே லிஸ்ட்டாக பிரிக்கிறாங்க, மத்திய மாநில பட்டியல்னு பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த மாதிரி பிரித்தாலே ஃபெடரலிசம் தான். அடுத்தது வந்து உங்களோட 8th ஸ்கெடியூல். இது என்னன்னா 22 லாங்குவேஜஸ், அஃபீஷியல் லாங்குவேஜஸ் பற்றி வரும். ஸோ அஃபீஷியல் லாங்குவேஜஸ்ன்றது தான் இந்த ஓல்டில் இருக்கிற ஓ. ஓகே, ஸோ டியர்ஸ் ஆஃப் ஓல்டில் ஓ வரைக்கும் பார்த்துட்டோம், இன்னும் 4 இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் மொத்தம் 8 ஸ்கெடியூல் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 8 ஸ்கெடியூலும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு திருத்த சட்டத்தின் மூலியமா ஒவ்வொரு ஸ்கெடியூல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கெடியூல்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. 9th ஸ்கெடியூல் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் 1951 ஆட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக இது என்ன சொல்லணும்னா 9th ஸ்கெடியூல்ன்றது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிகல் 13(1)(b) ஒரு கரண்டி மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா
இந்த கரண்டியில் எடுத்து இதுக்குள்ளே என்ன போடுறீங்களோ திஸ் இஸ் டோட்டலி ப்ரொடெக்டட் ஃப்ரம் அவுட் சைட். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்க முடியாது. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது 10th ஸ்கெடியூல். இது என்னன்னா 52nd அமெண்ட்மெண்ட், கட்சி தாவல் தடுப்பு சட்டம். அதை தடுக்கிறதுக்காக தான் இதை கொடுத்தாங்க. ஓகேயா, கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அப்படின்றத கொடுக்கறது தான் இது வந்துச்சு. தென் அடுத்தது 11th ஸ்கெடியூல். இது வந்து பஞ்சாயத்தும் 12th ஸ்கெடியூல் முனிசிபாலிட்டிஸும் வருது. ஸோ அதில் என்னென்ன பார்த்தோம், டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்னு பார்த்தோமா. ஸோ அதில் எல்டி பிஎம் மட்டும் இருக்கு. டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்ல எல்டியும் பிஎம்மும் இருக்கு. ஸோ அப்போ என்னாகும், இங்கே இந்த இடத்துல ஏன் எல் வருது, இது எல் டி, இது பிஎம். இது ஏன் எல் வருதுன்னா இந்த 9th ஸ்கெடியூலே அப்போ கொண்டு வந்தது காரணம் என்னன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அதுக்காக தான் இதை கொண்டே வர்றாங்க. அதனால எல் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் இப்படி கான்செப்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஓல்டுன்றது வச்சுட்டா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லேண்ட் ரிஃபார்ம்ஸ். தென் அடுத்தது டி வந்து டிஃபெக்ஷன், கட்சி தாவல் வந்து டிஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது 52nd வந்து டிஃபெக்ஷன் பற்றி வருது, கட்சி தாவல் தடுக்கிறத பற்றி வருது. அடுத்தது பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ், பிஎம். ஓகே, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியும் சரிங்களா. ஸோ பஞ்சாயத்து இல்லைன்னா நகராட்சி. ஓகே, இது ரெண்டு பற்றி வருது. ஸோ ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, இது ரெண்டையும் பற்றி தான் இது வருது. ஸோ இது வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வர்றாங்க. ஓகேயா, ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியான ட்ரிக்ஸ் வச்சு எக்ஸாம் ஹாலில் ஒரு 10 செகண்ட்குள்ளே ஆன்சர் பண்ணுறதுல நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கோங்க. ஓகே, எல்லா கொஸ்டினும் இந்த மாதிரி வராது அஃப்கோர்ஸ். ஆனால் ஒரு கொஸ்டினில் 3 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அந்த ஒரு பாயிண்ட்டு இதை வந்து டக்குன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 செகண்ட் அடுத்த பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். சரிங்களா. திஸ் எக்ஸாம் இஸ் ஆல் அபவுட் உங்களோட ரீகாலிங் பவர். ஓகே, கான்ஃபிடென்ட்டாக அந்த எக்ஸாம் ஹாலில் ரீகால் பண்ண முடியணும். அவ்வளோதான் இந்த எக்ஸாம். கரெக்டாக. அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்கெடியூல். நம்ம என்னென்ன பகுதிகள் இருக்குது, இந்த பகுதிகளுக்கு ஒரே ட்ரிக்கு தான். இதை நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொன்னேன்னா இது செஷன் ரொம்ப இழுக்கும். இப்போ ட்ரிக்கு மட்டும் சொல்லிடுறேன். அந்த ட்ரிக் வச்சு நீங்கள் கற்றுக்கோங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கணும். இந்நேரம் இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸோ பேசிக்காக என்னென்னா இது வந்து இந்த ட்ரிக்கை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பார்ட் 1லேருந்து 10 வரைக்கும். அடுத்தது பார்ட் 11லேருந்து 22ன்னு என்ன ஆகுது, எண்ட் ஆகுது. ஆனால் நடுவில் 4A, 14A, 9A, 9B இந்த மாதிரிலாம் இருக்கிறனால அது எக்ஸ்டெண்ட் ஆகும். TNTET அண்ட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எலிஜிபிலிட்டி. ஸோ பேப்பர் 1க்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்ப்பா. பேப்பர் 2க்கு பிஎட் முடிச்சிருக்கணும். என்ன மேஜர் வேணா இருக்கலாம். ஆனால் டிடிஎட்டும் பிஎட்டும் முடிச்சிருக்கணும். பேப்பர் 1 பேப்பர் 2 அவ்வளோதான். ஓகேயா, பேப்பர் 1க்கு டிடிஎட், பேப்பர் 2க்கு பிஎட் முடிச்சிருக்கணும். டீச்சிங் ஜாப் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இது பேப்பர் 1னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம். பேப்பர் 2 எழுதுறவங்க 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம். அவ்வளோதான். தென் அடுத்தது இது எப்படின்னா யூ கேன், இந்த மொதல் லெட்டர்லாம் ரெட் கலரில் ஆக்கியிருக்கேன்ல, அது எல்லாமே இதோட மொதல் லெட்டர்ஸ். அவ்வளோதான், தட்ஸ் ஆல், வேறு எதுவுமே இல்லை. யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம், யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம், அவ்வளோதான். ஸோ அதே தான் இங்கே இருக்குது. ஸோ பார்ட் 1 அப்படின்றது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் வருது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸ் வரும். இதில் பார்ட் 4A அப்படின்றது ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். பார்ட் 4Aன்றது எக்ஸ்ட்ரா வரும். தென் பார்ட் 5 அண்ட் பார்ட் 6 யூனியன், அப்புறம் ஸ்டேட்ஸ். ஸோ யூஎஸ், அடுத்தது 2 யூபி. ஸோ இது வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஸோ 7th பார்ட் வந்து 7th அமெண்ட்மெண்ட்டில் டெலீட் பண்ணிட்டோம். ஓகேயா, இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சொல்லியாச்சுப்பா, ஆல்ரெடி முடிச்சாச்சு அது. ஓகேயா, ஸோ அது வந்து ரீசெண்டான இருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ் சொன்னோம். ஓகேயா, இது இல்லாமல் நம்ம மற்ற அமெண்ட்மெண்ட்ஸும் பார்க்கலாம். ஓகேயா, மற்ற அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பின்னாடி கொண்டு வரேன். ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிறதுல ஒரு 10 அமெண்ட்மெண்ட் முக்கியம், மேக்ஸிமம் 15. அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளாஸில் கொண்டு வரேன். ஓகேயா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்குள்ளேயே அதை நடத்தி முடிச்சிட பார்க்கலாம், இல்லைன்னா பார்ப்போம் என்னென்னு.
டெட் எக்ஸாம் ஈஸியாக இருக்குமா ஆர் ஈக்குவல் டு டிஎன்பிஎஸ்சி மேம்? டெட் எக்ஸாம் இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸியர் தேன் நம்ம டிஎன்பிஎஸ்சி. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், இப்போ இருக்கிற காம்படிஷன் அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னால் என்னன்னு சொல்ல முடியல. பட் நார்மலி இட் வில் பி ரிலேட்டிவ்லி ஈஸியர் தேன் டிஎன்பிஎஸ்சி. ஏன்னா எலிஜிபிலிட்டி ஜாஸ்தி. பிஎட் முடித்தவங்கன்றது நிறையா பேர் இருக்க மாட்டாங்க. எஸ், தேர் வில் பி மோர், பட் ஒரே ஒரு டிகிரி முடித்தவங்க அப்படின்றது கம்மி, சாரி ஜாஸ்தி. ஸோ 2வது டிகிரி பிஎட்டும் முடிச்சிருக்கணுன்றது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நிறைய பேர் போவாங்க. ஓகேயா? டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட் நியூ லா வாட் இஸ்? ஸோ டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க யாரெல்லாம் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணலையோ அவங்க எல்லாரும் டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். அன்லெஸ் ஒரு அன்டில் அவங்களுக்கு வெறும் 5 வருஷம் தான் சர்வீஸ் இருக்குன்னா அவங்க எழுத வேணாம். ஆனால் மற்றவங்க எல்லாரும் கண்டிப்பாக டெட் எக்ஸாம் எழுதணும். இல்லைன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் வராது, இன்சென்டிவும் இன்க்ரிமெண்ட்டும் வராது. வேலை இருக்கும் ஆனால் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் வராது. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேயா? தென் அடுத்தது பார்ட் 8ன்றது யூனியன் டெரிட்டரிஸ், அப்புறம் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ், அதே தான். ஸோ இதில் 2 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே முதல் லெட்டர் தான். ஓகேயா? இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறப்ப நீங்கள் பக்காவாக படிச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ யூனியன் யூபி டு மீட் சில்ட்ரன் ஆஃப் ஷீலா. ஓகேயா? டு மீட் தி சில்ட்ரன் ஆஃப் ஷீலா. தென் இப்போ 5 + 6 என்னப்பா? 5 + 6 11. கரெக்டா? ஸோ 5 + 6 பார்ட் 5ன்றது யூனியன், பார்ட் 6ன்றது ஸ்டேட்ஸ். அது ரெண்டும் சேர்த்தா சென்டரோட ஸ்டேட்டோட ரிலேஷன்ஷிப்ஸ். யூனியன்னா என்ன? சென்டர் தானே. ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது 5 + 6 = 11 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ அதான் இங்கே வருது. ஓகேயா? தென் இதில் வந்து 11th ஆர்டிக்கல் 10 வரைக்கும் ஒரு ட்ரிக்கு, 11வதுலேருந்து வேற ட்ரிக்கு. ஸோ ரியல் ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட். ஓகே, ஸோ அகெயின் அதே பிளேஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், 14 அப்புறம் வந்து 9 பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இது வராது. ஸோ நடுவில் 11 தனியாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ ரியல் ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதே தான் எல்லாத்துக்கும் பின்னாடியும் வரும். சேம் திங் டில் தி எண்ட். ஸோ இந்த பார்ட்ஸில் முக்கியமான பார்ட்ஸ் எதுன்றது மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ. ஓகே, ஸோ முக்கியமான பார்ட்ஸ் திஸ் ஒன்: யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அடுத்தது யூனியன், ஸ்டேட், பஞ்சாயத்ஸ், முனிசிபாலிட்டிஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். This one: tribunals, elections, official languages, emergency, amendment. ஓகே, இதெல்லாம் தான் மோஸ்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் 25ல் 15 படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு ஒரு ட்ரிக்கு தான், அந்த 2 லைன் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். You can fly directly from US to UP to meet children of Sheila. அப்புறம் real fruits taste sweet to eat, so only eat mango as tasty snacks. அவ்வளோதான். இந்த ட்ரிக்கை வச்சு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். எக்ஸாம் ஹாலில் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். அடுத்தது, ஸோ இப்போ இந்த பார்ட்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் பார்ட் 7 அப்படின்றத ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன். அது எந்த அமெண்ட்மெண்ட்டில்? 7th அமெண்ட்மெண்ட்டில் ரிமூவ் பண்ணாங்க. ஓகே, அடுத்தது உங்களோட பார்ட் 4A அப்புறம் பார்ட் 14A, இது ரெண்டு என்ன உங்களோட 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணுறாங்க. பார்ட் 4Aன்றது உங்கள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி வரும். பார்ட் 14A அதாவது அடிப்படை கடமைகள் பற்றி வரும். அதே பார்ட் 14Aன்றது ட்ரிபியூனல்ஸ் பற்றி வரும். ட்ரிபியூனல்ஸ்னால் தீர்ப்பாயங்கள் பற்றி வரும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்ட் 9A 9B, இது வந்து முனிசிபாலிட்டிஸ் பற்றி வரும். அப்போ 9Bன்றது என்னென்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி வரும். ஸோ இது 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். டெல்லிக்கு அப்படின்னு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்த அமெண்ட்மெண்ட் எதுனா 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், 69வது திருத்தச் சட்டம் 1991 கொண்டு வர்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 61வது திருத்தச் சட்டம் அப்படின்றது என்ன சேஞ்ச் கொண்டு வந்தது? அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, அது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ 61வது திருத்தச் சட்டம். எஸ். அடுத்தது
நம்ம கான்ஸ்டியூஷன்ல எல்லா விஷயமும் நம்மள்ட்ட இருந்தே வந்ததில்லை. எல்லா விஷயமும் நம்மளே வந்து கண்டுபிடிச்சோமா, நம்மளே வந்து டிசைன் பண்ணோமானா இல்லை. நம்ம ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்தோம். ஓகேயா? ஸோ ஸ்ட்ரக்சரல் பார்ட், ஃபிலாசபிக்கல் பார்ட், அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்தோம். ஸோ உங்களோட ஸ்ட்ரக்சரல் பார்ட், கட்டமைப்பு அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்தோம். ஓகேயா? ஸ்ட்ரக்சரல் பார்ட். அதே ஃபிலாசபிக்கல் பார்ட், அதாவது அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவங்கள். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கணும், ஜுடிஷியரி இருக்கணும், ஜுடிஷியல்ஸ் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அதெல்லாம் எதில் வருதுன்னா அமெரிக்கன் அண்ட் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். அதே பொலிட்டிக்கல் பார்ட், அதாவது பார்லிமெண்ட் தான் பெருசு, பார்லிமெண்ட் மாடலில் தான் இந்தியா இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறது. அண்டு ஜுடிஷியரி கொண்டு வர்றது, இதெல்லாம் எதில் கொண்டு வர்றாங்கன்னா உங்களோட பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துகிறாங்க. ஓகே? ஸோ அது முக்கியம். ஜுடிஷியரி அப்படின்ற கான்செப்ட் ஆஸ் சச் வந்து பிரிட்டிஷ்ல இருந்தா எடுத்துக்கிட்டோம். ஆனால் ஜுடிஷியரி மூலியமா ஃபிலாசபி என்னென்னலாம் கொண்டு வரோன்றது யூஎஸ்ல இருந்து எடுத்தோம். ஆஸ் அ ஸ்ட்ரக்சர் ஜுடிஷியரி பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்தோம். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ, வில் ஆஃப் ரைட்ஸ், இந்த மாதிரில எல்லாத்தையும் எங்கே ஜுடிஷியரி ரிலேட்டடாக எங்கேருந்து எடுத்தோம்னா யூஎஸ்ல இருந்து எடுத்தோம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் அதுலேருந்து தான் எடுத்தோம். ஓகே? ஸோ அதான் இங்கே தெரிஞ்சுக்கணும் நீங்கள். எஸ் ரைட் சுந்தரி, உஷா. ஸோ 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ன்றது 21 18 வருஷமாக நம்ம ஓட்டிங் ஏஜை குறைச்சாங்க. அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே? அடுத்தது ஆர்டிக்கிள் 1, அது என்ன சொல்லுதுன்னா இந்தியா தட் இஸ் பாரத். சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. இந்தியாவுக்குன்னு ஒரே ஒரு பேர் தான். ஸோ அது எக்ஸ்ட்ராவாக ஒரு பேர் என்னன்னா பாரத். அதாவது இந்தியாவுக்குன்னு 2 பேர் தான், இந்தியா அல்லது பாரத், அவ்வளோதான். ஓகேயா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் யுவர் நேம்ஸ் கவின்யான்னு எடுத்துக்கோங்க. ஸோ தேர் இஸ் அ கேர்ள் இன் நேம் கவின்யா. ஸோ அவங்க வீட்டில் மேபி என்ன வேணால் கூப்பிடலாம், கவி கூப்பிடலாம், ஓகே, நயான்னு கூப்பிடலாம், சம்திங். ஸோ அந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதில் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட பேர் வந்து இந்தியா தட் இஸ் பாரத், அவ்வளோதான். ஓகேயா? ஸோ அது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இந்தியான்றது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸாக இருக்கும், அதாவது ஒன்றியமாக இருக்கும் நம்ம அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன, இங்கேருந்து நீங்கள் பிரிஞ்சு போக முடியாது. ஓகேயா? கூட்டாட்சியான்றதை விட நம்ம ஒன்றியமாக இருக்கோன்றது தான் இங்கே சொல்கிறாங்க. இந்தியா இஸ் அ இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ பேசிக்காக என்னென்னா இந்தியாவில் ஸ்டேட்ஸ் இருக்குது, ஆனால் அந்த ஸ்டேட்ஸை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகிறக்கு உரிமை அவங்களுக்கு கிடையாது அப்படின்றாங்க. ஸோ இந்தியாவில் November 1, 1946 1956 14 ஸ்டேட்டும் 6 யூனியன் டெரிட்டரியும் கிரியேட் ஆகுது. ஸோ 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ். இதுக்கு முன்னாடி பார்ட் ABCD அப்படின்ற ஸ்டேட் கேட்டகரிஸ் இருந்தது. அதை ரிமூவ் பண்ணிட்டு 4-fold சிஸ்டம் அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட November 1, 1956 கொண்டு வராங்க. சரிங்களா? 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேயா? அடுத்தது எஸ் ராஜீவ் காந்தி பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்கப்பா. சங்கீதா 21 18 ஏஜா கொண்டு வந்தது ராஜீவ் காந்தி பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்க. எஸ்பா. அடுத்தது ஸோ இங்கே வந்து என்னன்னா, இப்போ நான் இங்கே என்ன வச்சிருக்கேன்னா எந்தெந்த விஷயத்த எந்தெந்த இடத்துல இருந்து எடுத்தோம். கவர்னர் அப்படின்னு ஒருத்தவங்களை கொண்டு வரணும் அப்படின்றத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து கொண்டு வரோம். ஸோ கவர்னர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து கொண்டு வந்தாங்க. இதுல இருந்து தான் ஜுடிஷியரியும் கொண்டு வந்தாங்க. இதுல இருந்து தான் பார்லிமெண்டரி சிஸ்டத்தையும் கொண்டு வந்தாங்க. ஓகே? பிரசிடென்சியல் சிஸ்டம், பார்லிமெண்டரி சிஸ்டம்னு 2 இருக்கு. நம்ம இந்த சிஸ்டம் கொண்டு வந்தோம். தென் அடுத்தது ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ், அதாவது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே? ஸோ எஸ் சாரி கைஸ், ஸோ இது பார்லிமெண்ட்ரி இங்கே இல்லை, சாரி நான் பிரிட்டிஷ் நினச்சி சொல்லிட்டேன், இங்கே பார்லிமெண்ட். ஓகே? ஸோ ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ்ன்றது எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இட் இஸ் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், ப்ரெரோகேட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ தன்னுரிமை அப்படின்றது இங்கே இருந்தால் பிரிட்டிஷ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். தென் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், அதாவது பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது ஒரு முறையான, ஓகே, முறையான ஒரு குற்றச்சாட்டு மூலியமாக தான் கொண்டு போக முடியும் அப்படின்றது யுஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம். அடுத்தது பிரசிடெண்ட் எலெக்ட் பண்ணுற மெத்தட் அயர்லாண்ட்லேருந்து எடுத்தோம்.
அயர்லாந்துல இருந்து இன்னொன்னு எடுத்தோம், ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன? ஸோ அடுத்தது நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா. அதாவது ராஜ்யசபாவை மெம்பர்ஸை நியமித்தலும் அது இல்லாமல் தேர்ந்தெடுப்பதும் எங்கேருந்து எடுத்தோம்னா அயர்லாந்துல இருந்தும் சவுத் ஆப்பிரிக்கால இருந்தும். ஸோ மொத்தம் 250 மெம்பர்ஸ் ராஜ்யசபால இருக்காங்க. அதில் நம்ம 12 பேரை வந்து நாமினேட் பண்ணுறோம், 238 பேரை எலெக்ட் பண்ணுறோம். ஸோ அது இங்கேருந்து தான் எடுத்தோம், இந்த மாதிரி தான் எடுத்தோம். ஓகேயா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறோம். அடுத்து கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேயா? ஸோ இது பொதுப்பட்டியல்னு சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த பட்டியல்னு சொல்லுவாங்க. அதை எங்கேருந்து எடுத்தோம்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து. எஸ், டிபிஎஸ்பி கரெக்ட்பா. கவின்யா, சுந்தரி, சங்கி, கார்த்திக், சூப்பர்ப்பா. ஸோ நம்ம அயர்லாந்துலேருந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதையும் எடுத்தோம். ஓகேயா? ஸோ இது இல்லாமல் யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்தோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எங்கேருந்து பாடுதோம்? யுஎஸ்எஸ்ஆர் அன்டிவைடட் ரஷ்யாவிலேருந்து எடுத்தோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது யூஎஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது யுஎஸ்எஸ்ஆர், அதே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றது அயர்லாண்ட்லேருந்து எடுத்தோம். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கணும் நீங்கள். தென் அடுத்தது ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் அதாவது நீதி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் கான்ஸ்டியூஷன், அன்டிவைடட் ரஷ்யாவிலேருந்து எடுத்தோம். ஓகேயா? தென் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்றதெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா பிரான்ஸ். ஸோ சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே பிரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுத்தோம், பிரான்ஸ்லேருந்து. தென் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சட்டம் இயற்றும் முறை. ஓகேயா? சட்டம் இயற்றும் முறைன்றது பிரிட்டிஷ்லேருந்து எடுத்தோம். அதே சட்ட திருத்த முறை அப்படின்றது எங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எடுத்தோம். சரிங்களா? ரெண்டையும் கிளப் பண்ணி ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கன்கரண்ட் லிஸ்ட்ன்றது ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்தோம்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ரெசிடியூரி பவர்ஸ் அதாவது எஞ்சிய அதிகாரங்கள் நம்ம மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒருங்கிணைந்த பட்டியல்னு இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அது இல்லாமல் வேற ஏதாவது இருக்குன்னா அதை தான் ரெசிடியூரி பவர்ஸில் கொண்டு வரணுன்றாங்க. ஓகே? ஸோ ரெசிடியூரி பவர்ஸ் இன் சென்டர் அது எங்கன்னா கனடாவில். வெஸ்டிங் ஆஃப் ரெசிடியூரி பவர்ஸ் இன் சென்டர்ன்றது கனடாவிலேருந்து எடுத்தோம். ஓகே? ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், கவர்னர்ன்றது நம்ம இதிலிருந்து எடுத்தோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்தோம். ஆனால் கவர்னரை அப்பாயின்ட் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம கனடாவிலேருந்து எடுத்தோம். ஓகேயா? ஸோ அதுதான் இங்கே முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பிரியாம்பிள் அப்படின்றது நம்ம அரசியலமைப்பை உருவாக்கியவர்களோட மனதை பிரதிபலிக்குது. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி மைண்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் மேக்கர் அப்படின்னு சொல்றது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அதே இப்போ பிரியாம்பிளை வந்து ஃபர்ஸ்ட் பகுதியா இல்லையா, நம்ம கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதியா இல்லையா அப்படின்னு பேசுறப்ப பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது பெருபாரி யூனியன் கேஸ். ஓகே? அடுத்தது அது ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னது கேசவானந்த பாரதி கேஸ். கேசவானந்த பாரதி கேஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்ன அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? தென் பிரியாம்பிள் அப்படின்றது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்றாங்க. எதனால? எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸில் இருக்கிறனால. ஸோ 1995ல் ஸோ எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸில் வருது. ஸோ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்றாங்க. தென் அடுத்தது பிரியாம்பிள் அப்படின்றது ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகே? பிரியாம்பிள ஐடென்டிட்டி கார்டு அதாவது அடையாள அட்டை மாதிரி பார்க்கலாம். ஓகேயா? ஸோ அரசியலமைப்போட அடையாள அட்டை மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ் அ பர்சன் நீங்கள் யார் அப்படின்றத உங்கள் ஐடி கார்ட்லேருந்து சொல்லலாம். அதே அஸ் அ கான்ஸ்டியூஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் யார் அப்படின்றது நம்மளோட பிரியாம்பிளை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா N.A. பால்கிவாலா. ஓகேயா? ஸோ பிரியாம்பிள் ஐடென்டிட்டி கார்டு அப்படின்றது N.A. பால்கிவாலா சொன்னார். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்தியா இஸ் அ இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். ஸோ இந்தியா என்பது அழிக்க முடியாத மாநிலங்களின் ஒரு அழிக்க முடியாத ஒன்றியமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ பேசிக்காக இது என்ன அர்த்தம்னா இட் இஸ் இந்தியா ஆஸ் அ ஹோல். இந்தியான்றது பிரிக்க முடியாது, ஆனால் உள்ளே இருக்கிற ஸ்டேட்ஸை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா, தெலுங்கானா அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேயா? அதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேயா?
Yes, fundamental rights case. Yes, pa Kavinya is right. Yes, that is right. Kerala, yes, goal achievers, correct pa. கேரளால ஒரு மடத்தோட ஹெட் தான் இவர் கேசவானந்த பாரதி அவர்கள். ஸோ அதுல இருந்தா இந்த கேஸ் வந்தது. தென் அடுத்தது 2014 ஆந்திரால இருந்து நம்ம தெலுங்கானாவை பிரிக்கிறாங்க. ஸோ அது எங்க 2 ஜூன் 2014 2014 நடக்குது. அதே மெட்ராஸ் அப்படின்றத தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணது எப்பனா 14th ஜனவரி 1969. ஓகே, 14th ஜனவரி 1969 நடக்குது. தென் அடுத்தது எஸ், லடாக் அப்படின்றது ஒரு யூனியன் டெரிட்டரியா மாறினது 31st அக்டோபர் 2019. பேசிக்கா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து பிரிஞ்சது. அதே தையூ தாமன் அண்ட் தாத்ரா நகர் ஹவேலி அதை ரெண்டையும் மர்ஜ் பண்ணதும் 2019 தான் மர்ஜ் பண்றாங்க. 2 யூனியன் டெரிட்டரியும் ஒன்னா மர்ஜ் பண்ணது. ஓகே, ஸோ அதனால இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸும் 8 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்கு. இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இதுல இருந்து அவுட் ஆஃப் சிட்டிசன்ஸ் உங்களோட யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் பாயிண்ட்ஸ்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னா, சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்றது சென்னை, மெட்ராஸ் சிட்டியை சென்னை சிட்டி அப்படின்னு நகரத்தின் பெயர் மாற்றுறது. இங்க மாநிலங்கள் பெயர் மாற்றுறது தான் இங்க பார்த்தோம். நகரத்தின் பெயர் மாற்றம் பட்டது வந்து 17th ஜூலை 1996. ஓகே, இது 14th ஜனவரி 1969, இது 17th ஜூலை 1996. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் இது வரைக்கும் 8 வாட்டின்னு உங்க புக்ல சொல்லியிருப்பாங்க. இது இல்ல, இது 6 முறை. ஓகே, 6 முறை. 1955 வந்தது இந்த ஆக்ட். அதை வந்து 1986, 92, 93, 95, 2015, 2019 இத்தனை வாட்டி அமெண்ட் பண்ணியிருக்காங்க. OCI கார்ட் ஸ்கீம், அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றக்கான ஒரு கார்ட் ஸ்கீம் அப்படின்னு எப்போ கொண்டு வராங்கன்னா டிசம்பர் 2, 2005. எஸ், இந்த பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்றது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுக்கிறோம். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பற்றி பேசுது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி பற்றி பேசுது. ஓகே, ஸோ இதை பற்றி இவங்க பேசுகிறாங்க. தென் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய மேக்னா கார்ட்டா, அதாவது கிங் ஜான்றது 1215 ஒரு மேக்னா கார்ட்டான ரைட்ஸ்க்காக ஒன்று சைன் பண்ணுவார். அதே மாதிரி நம்ம மக்களோட உரிமைகளை இது கொடுக்குது அப்படின்றக்காக இதை சொல்லியிருப்பாங்க. இது என்னன்னா உங்களோட மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்றது உரிமைகள் எது தருது, நம்ம இந்தியாவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தருது, அதனால இதை ஆட் பண்ணுறாங்க. ஓகேயா, தென் அடுத்தது ஆர்டிகிள் 12 நம்ம ஒரு அரசு, ஓகேயா, ஒரு அரசுனா என்னன்னு பார்த்தோம். சரிங்களா, ஸோ அந்த அரசுனா என்னன்னு பார்த்தோம். ஈவன் ப்ரைவேட் பாடி ஆர் ஏஜென்சி. ஸோ இதில் நம்ம அரசுன்றது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், அது இல்லாமல் பிஎஸ்யூஸ் இதெல்லாம் வர்றது எல்லாமே அரசாக தான் கன்சிடர் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டாக, அது இல்லாமல் வேற என்னன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒரு அரசா கருதப்படும் எப்ப அப்படின்னா அந்த கம்பெனி அரசுக்காக வேலை பார்க்குறப்ப. ஓகேயா, ஸோ அரசுக்காக வேலை பார்க்குறப்ப ஆர்டிகிள் 12 படி, சரிங்களா, அரசு அப்படின்றதுக்கான வரையறை அதில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியும் வந்துடும். அது இல்லாமல் ஆர்டிகிள் 13 படி, ஆர்டிகிள் 13 படி கஸ்டம்ஸ் ஆர் யூசேஜ். ஓகேயா, ஸோ பழக்க வழக்கங்கள், சரிங்களா, பண்பாடு, இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகிள் 13 கடியில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா, அதுதான் சிட்டிசன்ஷிப் 1995 தான் ஆக்டே வருதுப்பா. அந்த ஆக்ட் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1995 தான் சொல்லுவாங்களோ தவிர அதை அமெண்ட்மெண்ட்னு சொல்ல மாட்டாங்க. மாற்றம் பண்ணினது தான் ஃபர்ஸ்ட். ஸோ 1986 இந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா எத்தனை வாட்டி அமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு வாட்டின்னு சொல்லுவீங்க. இப்போ வரைக்கும் 6 வாட்டி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்க்ளூட் பண்ணணும், 1955 எக்ஸ்க்ளூட் பண்ணி சொல்லணும்ப்பா சுப்பு. ஓகே, எஸ். அடுத்தது ஸோ இது இல்லாமல் கஸ்டம்ஸ் ஆர் யூசேஜ், பழக்க வழக்கங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு இருக்கு,
ஒரு தெரு இருக்கு, அந்த தெருவுல ஒரு பர்டிகுலர் சமூகத்தை சார்ந்தவங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன, பேசிக்கா ஒரு சட்டத்தின் தாக்கத்தை கொடுக்குது. ஓகே, ஃபோர்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுது. அதனால ஆர்டிகிள் 13 படி இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு சட்டமா எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது அரசுனா என்னன்னு சொல்லுது, இது ஒரு சட்டம்னா என்னன்னு சொல்லுது, லா ஆர் ஆக்ட்னா என்னன்னு சொல்லுது. ஆர்டிகிள் 32 அதை தான் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ நம்ம இந்தியாவோட அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மான்றது இதுதான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே அப்பா, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன்றது ஆர்டிகிள் 21A. ஓகே, ஆர்டிகிள் 21A மூலியமா ரைட் டு எஜுகேஷன்றது ஆட் பண்றாங்க. இது 86th அமெண்ட்மெண்ட்ல வருது. ஸோ முக்கியமா 86th அமெண்ட்மெண்ட் வர்றப்ப 3 அமெண்ட்மெண்ட் நடக்குது. என்னென்ன அமெண்ட்மெண்ட், உங்களோட ஆர்டிகிள் 21A இது எதுல வருது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வருது. ஓகே, அடுத்தது ஆர்டிகிள் 45 இது எதுல வருது, உங்களோட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில வருது. அடுத்தது உங்களோட ஆர்டிகிள் 51A அதுல கே சப்டிவிஷன், அது எப்ப சேஞ்ச் ஆட் பண்றாங்கன்னா இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல. இது எல்லாமே உங்களோட 86வது திருத்த சட்டம். ஸோ 86வது திருத்த சட்டம் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு வந்தாலே எல்லாமே எஜுகேஷன் ரிலேட்டடான சேஞ்சஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா, எல்லாமே எஜுகேஷன் ரிலேட்டடான சேஞ்சஸ். அடுத்தது 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது என்னன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பத்தி வருது. ஓகேயா, ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பத்தி வருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 86 எப்படி எஜுகேஷன் பத்தி வருதோ 96 வந்தாலே கண்ணை மூடிட்டு கோஆபரேட்டிவ். ஓகேயா, அவ்வளோதான். ஸோ அண்ட் ஒன்ஸ் அகெயின், ஸோ நம்மளோட குரு அண்ட் பிரம்மா பேச்சஸ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஓகேயா, ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 30% ஆஃபரோட ஜாயின் பண்ணால் YT03 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இல்லை மேம் என்ன பண்ண போகிறோம் இதில் அப்படின்னா, இனிமேல் குரூப் 2க்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இனிமேல் நம்ம சிறகுகள் அப்படின்ற ஒரு GS ஃபவுண்டேஷன் பேட்ச்ன்றது TNPSCக்காக கொண்டு வருவோம். அது கொஞ்சம் டைம் ஆகும், எப்படியும் குரூப் 2 முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பேட்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ குரூப் 2க்கு நல்லா படிங்க, அந்த பேட்ச் இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ஓகேயா, ஸோ அதில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த கிளாஸ்லலாம் நீங்கள் நான் சொல்கிறத கிளாஸோட அப்படியே தினம் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக இந்த எக்ஸாமை கண்டிப்பாக ஒரு 6 monthsல ஸ்ட்ராங் ஆகிடலாம். நான் சொல்கிற மாதிரியே பண்ணிட்டு வர்றப்ப, அதாவது நான் இதில் சொல்கிறேன் உங்களோட ஃபவுண்டேஷன் பேட்ச். நீங்கள் இதில் படிக்கிறவங்க, ஆல்ரெடி படிக்கிறவங்கள நான் எதுவும் சொல்லலை. இனிமேல் படிக்கிறவங்க, அதாவது ஒரு அட்டம் முடிச்சுட்டு இன்னும் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்காக மட்டும்தான் இந்த செய்தி. ஸோ ஆல்ரெடி குரூப் 2க்கு படிக்கிறவங்க இதெல்லாம் காதிலேயே போட்டுக்காதீங்க. காதிலே போட்டுக்காம குரூப் 2க்கு கண்ணை முடிட்டு நிம்மதியாக படிங்க. ஓகேயா, எஸ். அடுத்தது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள்ன்றது மொத்தம் 6 இருக்கு. சரிங்களா, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஸோ இதில் என்னென்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ சமத்துவத்திற்கான உரிமை, அப்புறம் சுதந்திரத்திற்கான உரிமை, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, இது எல்லாத்துக்கும் நான் ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 2 hours அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் இப்படியே சர்ச் பண்ணுங்க, ட்ரிக்ஸ் இந்தியன் பாலிட்டி. ஓகே, ஸோ இந்தியன் பாலிட்டி அடாட் 247 தமிழ், அப்புறம் கூட என் பேர் போட்டுக்கோங்க தனுஷா அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். அதை எடுத்து பாருங்க. ஆக்சுவலி அது பெய்டு கிளாஸாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறனால குரூப் 4க்காக அதை ஃப்ரீ கிளாஸாக கொண்டு வந்தோம். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 hours கிளாஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸ் தான், ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஓகேயா, அடுத்தது ஸோ இது இல்லாமல் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்றது ஆர்டிகிள் 23லேருந்து 24. அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். ஓகே, ஸோ நீங்கள் மதத்திற்கான சுதந்திரம் அப்படின்றது உரிமை இருக்குது அப்படின்னா அது வந்து ஆர்டிகிள் 25 to 28. தென் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், கலாச்சார மற்றும் கல்வி உரிமைன்றது 29 to 30 வருது. தென் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்,
கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்க்காக என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னா அது ஆர்டிகிள் 32. இதில் தான் 5 விதமான ரிட்ஸ் வரும். நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ரிட்ஸை. ஓகேயா மேம்? ஐபி எக்ஸாம் அஃபிஷியல் சிலபஸ் எதில் பார்க்கணும்? ஐபி எக்ஸாமோட அஃபிஷியல் சிலபஸ் ஐபின்னே போடுங்க. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த மினிஸ்ட்ரி. ஐ திங்க் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இஃப் ஐ எம் ஷுர். ஓகே, சரியா தெரியலப்பா. ஓகே, ஸோ ஐபி பற்றி நான் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஐபியில் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்னு வந்திருக்கு இல்லையா, அதை பற்றி நான் தனியாக வீடியோவே போடுறேன் மைதீன். ஓகே, அதை பாருங்கள். ஓகே, தென் பெய்ட் ஸ்டூடெண்ட்க்கு குரூப் 2க்கு ஆஃப்டர் கிளாஸஸ் கண்டினியூ ஆகுமா மேம்? பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா குரூப் 2 பேட்ச்னா குரூப் 2ஓட முடிஞ்சிடும். குரூப் 2 மெயின்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸ் நடக்கும். ஓகே, மற்றவங்களுக்கு மற்ற பேட்சஸ் தான் இருக்கும். ஓகே, எது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும். ஓகே, ஸோ குரூப் 2 பேட்ச்னா குரூப் 2 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். குரூப் 1 பேட்ச்க்கு குரூப் 1 வரைக்கும் கிளாஸ் நடந்தது. குரூப் 4க்கு குரூப் 4 வரைக்கும் கிளாஸ் நடந்துச்சு. ஆனால் ஜிஎஸ் பேட்ச் அப்படின்றது, இந்த சிறகுகள்ன்றது ஜிஎஸ் பேட்ச். அது உங்களுக்கு ஐ திங்க் உங்களுக்கு ஜான்வரி வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியாக போகும் அந்த இது. ஏன்னா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நம்ம நிறைய சிலபஸை கம்மி டைமில் முடிக்கணும். கரெக்டாக? அதனால 3 மாதம் 2 மாதத்துலாம் பேட்ச் முடியும். ஆனால் இது அப்படி இல்லை, டைம் எடுத்து நம்ம கிளாஸ் பண்ணுவோம். ஓகே, எஸ். அடுத்தது ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது அடிப்படை உரிமைகள். இதில் ரைட் டு ஈக்குவாலிட்டி எல்லாம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். எஸ். அடுத்தது ஆர்டிகிள் 19. ஆர்டிகிள் 19 என்னப்பா? ரைட் டு ஃப்ரீடம். ஓகே, ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றதுல என்னென்ன வருது? சுதந்திரத்திற்கான உரிமைகளை மொதல் ஆர்டிக்கிள் இருக்கு. மொத்தம் 6 உரிமைகள் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னா எம்ஆர்பி, ஸ்பீச், அசம்பிளி, அப்புறம் யூனியன், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான உரிமை, அப்புறம் மூவ்மெண்ட்டுக்கான உரிமை, ரெசிடென்ஸ்க்கான உரிமை, ப்ரொஃபஷனுக்கான உரிமை. இது 6 உரிமைகள் ஃப்ரீடம்ன்றதை கொடுக்குறாங்க. அது ஆர்டிகிள் 19. அந்த ஆர்டிகிள் 19ல என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக கவர் ஆகும்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றக்கோ இல்ல போராட்டம் பண்றக்கோ உரிமை உண்டு. ஆனா ஒரு விஷயத்துக்கு உரிமை இல்லை. என்னன்னா வேலை நிறுத்தம் செய்யறதுக்கு உரிமை இல்லை. ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றதுக்கு உரிமை இருந்தாலும் வேலை நிறுத்தம் செய்யறதுக்கு உரிமை இல்லை. பேசிக்கா ஒருத்தன் வேலை செய்யணும் அப்படின்னா அவன் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண முடியுமா? வேலை தவிர மற்ற டைம்ல தான் பண்ண முடியும். ஓகே, வேலிடிட்டி 1 year. எஸ்பா, கிளாஸஸ் உங்களுக்கு அதோட முடிச்சிரும். அதோட ரெக்கார்டிங்ஸ் இருக்கும் சுப்பு. எஸ்பா, வேலிடிட்டி 1 year தான். எஸ், நீங்க ரெக்கார்டிங்ல, அதாவது கிளாஸஸ் குரூப் 2 எக்ஸாம்னா குரூப் 2 கூட முடிஞ்சிரும். ஆனா எஸ், நீங்க அந்த ரெக்கார்டிங்ஸ் 1 வருஷம் வரைக்கும் பார்த்துக்கலாம். எஸ், தட் இஸ் தேர். கிளாஸஸ் முடியுமான்னு கேட்டனால நான் கிளாஸஸ் முடியும்னு சொன்னேன். ஓகேயா? தென் அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ். அதாவது நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு, மௌனம் காக்கிறதுக்குன்னு சுதந்திரம் இருக்கு. ஒரு இடத்துல பேசு அப்படின்னு உங்களை கம்பல் பண்றாங்கன்னா, இல்லை எனக்கு மௌனத்துக்கு சுதந்திரம் இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ்ன்றது இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், பத்திரிகை சுதந்திரமும் இதில் தான் வரும். இன்னொன்று ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ ஆர்டிஐயும் இதில் தான் வரும். இன்னொன்று இங்கேயும் வரும். ஓகே, ஆர்டிஐ 19லையும் வரும், ஆர்டிகல் 21லையும் வரும். ஓகே, தென் ஸோ ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ், அரசாங்க நடவடிக்கைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவுன்றாங்க. அடுத்தது ஆர்டிகிள் 21. ஓகே, ஸோ ஆர்டிகிள் 21 என்னன்னா ரைட் டு லிவ் வித் ஹியூமன் டிக்னிட்டி. வாழ்வதற்கான உரிமை மட்டும் இல்லை, வெறும் என்ன சொல்றது, உயிரோடு இருக்கிறதுக்கான உரிமை மட்டும் இல்லை, அது ஹியூமன் டிக்னிட்டியோட, அதாவது மரியாதையோட வாழறதுக்காக உரிமை இருக்கு. ஓகேயா? வாழ்வதற்கான உரிமை மட்டும் பேசுறது இல்ல, அது மரியாதையோட வாழ்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்றதான் இதுல சொல்றாங்க. ஓகேயா? அடுத்தது ரைட் டு மேரி. திருமணம் செய்வதற்கான உரிமை இருக்கு. அதாவது திருமணம்னா என்னன்னா, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ 18 வயசுக்கு மேல இருந்தா உங்களோட ஆர்டிகல் 21 படி ரைட் டு லைஃப், அதன்படி நீங்க யாரை வேணா திருமணம் செய்யலாம் அப்படின்றதுக்கு உரிமை இருக்கு. ஓகே, அடுத்தது உங்களுக்கு ரைட் டு பிரைவசி. ஓகே, ஸோ ரைட் டு பிரைவசி அப்படின்றதுக்கான உரிமை இருக்கு. அதாவது
நீங்கள் உங்கள் விஷயத்த, உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்த நீங்களே வந்து பாதுகாக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. ஓகே, ரைட் டு ப்ரைவசி. ஓகே, எஸ், என்னோட டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையாப்பா, இதே தான் தனுஷா டாக்ஸ். இதை சர்ச் பண்ணுங்க. இது டெலிகிராமில் கிடைக்கலனா இன்ஸ்டாகிராமில் இதோட லிங்க் நான் போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் என்னோட பேஜில் அந்த லிங்க் இருக்கும். நிறைய பேர் அதை சர்ச் பண்ணி வரலன்னு சொன்னீங்க, அதனால இந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் ADA247, ஓகே, அதோட டெலிகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ADA247 தமிழ், அந்த டெலிகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது இப்போ ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிற விஷயம், கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தோம்னா பிரிட்டன்லேருந்து எடுத்தோம், பிரிட்டிஷ்லேருந்து எடுத்தோம். ஓகே, தென் அடுத்தது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, சட்டங்களின் சம பாதுகாப்பு அப்படின்றது அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம். ஓகே, தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது பிரிட்டன்லேருந்தும், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம். ஓகே, அடுத்தது இது இல்லாமல் கோபாலன் கேஸ். ஸோ கோபாலன் கேஸ் அப்படின்றது என்னன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஸோ இது என்ன அர்த்தம்? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லானா என்னப்பா? Do you know what it is? Procedure established by law. So சட்டம் என்ன சொல்லுதோ, சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி அப்படியே நடந்துக்கிறது. என்ன சிச்சுவேஷன் எதுன்னெலாம் பார்க்கல. உயிர் வாழ்றதுக்கான உரிமைனா வெறும் உயிரோடு இருக்கிறதுக்கான உரிமை அப்படின்னு சொல்லி பேசுறது தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஓகே, ஸோ இது ஜப்பான்லேருந்து எடுத்தோம், ஜாப்பனீஸ் கான்செப்ட். மேனகா காந்தி கேஸில் அப்படியே மாற்றினாங்க. மேனகா காந்தி கேஸில் என்ன சொன்னாங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஓகே, ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா என்ன? சட்டத்தை அப்படியே ரைட் டு லைஃப்னா அப்படியே கண்ணில் அதை மட்டும் பார்க்கக்கூடாது. ரைட் டு லைஃப்ன்றது உயிர் வாழ்றது மட்டும் வாழ்க்கை இல்லை, மரியாதையாக நிம்மதியாக வாழ்கிறதும் வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. இந்த ரெண்டு கேஸுமே ஆர்டிக்கிள் 21 ரிலேட்டடாக இருக்கிற கேஸ், ஆர்டிக்கிள் 21 ரிலேட்டடாக இருக்கிற கேஸ். ஓகே, இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அது எங்கே இருந்து எடுத்தாங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இது இல்லாமல் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை அப்படின்ற வார்த்தையும், மைனாரிட்டி சிறுபான்மை அப்படின்ற வார்த்தையும் ரெண்டுமே நம்ம கான்ஸ்டியூஷன்லையோ இல்லை எந்த ஒரு சட்டத்திலையோ டிஃபைன் பண்ணப்படலை. ஓகே, மைனாரிட்டி ஆர் அன்டச்சபிலிட்டி எதுவும் டிஃபைன் பண்ணப்படலை. ஓகே, ஸோ இது வந்து யூஎஸ்லேருந்து எடுத்தோம்ப்பா, அவ்வளோதான். எஸ், தட் இஸ் ஆல். அடுத்தது போலாமா? இது எல்லாமே நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கில், உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஒன்றா திரட்டி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இந்த ரிவிஷன் மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஐ வுட் சஜஸ்ட் தட் யூ ரிவைஸ் திஸ் வெரி வெல். ஆல்ரெடி நல்லா படிச்சுட்டு இருக்கேன் மேம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து நல்லா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இம்மாரல் டிராஃபிக், சரிங்களா? ஸோ ஒழுக்கக்கேடான அல்லது விபச்சாரம் தடுப்பு சட்டம் அப்படின்றது தான் 1956 வர்ற இந்த ஆக்ட். இம்மாரல் டிராஃபிக்னா என்னன்னா பேசிக்காக கடத்தல் பண்ணுறது, கடத்தி ஒருத்தவங்களை வந்து ப்ராஸ்டிடியூஷனில் ஈடுபட வைக்கிறது, இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் வந்தது இந்த சட்டம். அடுத்தது பாண்டட் லேபர் சிஸ்டம், கொத்தடிமை. ஓகே, கொத்தடிமை தொழிலாளர் அப்படின்ற இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான சிஸ்டம் தான் இது. தென் மினிமம் வேஜஸ் ஆக்ட். ஓகே, ஸோ குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அப்படின்றது கொண்டு வர்றாங்க, அது 1948. கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட், ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் அப்படின்றது 1970 கொண்டு வர்றாங்க, கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட். அடுத்தது ஈக்குவல் ரெனியூமரேஷன் ஆக்ட், சரிங்களா? ஸோ சம ஊதியம், அதாவது மென் விமன் ரெண்டு பேருக்கும் சமமாக ஊதியம் கொடுக்கணும். அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ் அப்படின்னு இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்கிறாங்கன்னா ஒரே மாதிரி சம்பளம் கொடுக்கணும். மேஜராக இது மென் அண்ட் விமனுக்காக தான் பேசும். ஓகே, ஸோ அடுத்தது சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட். ஓகே, சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம்.
சரிங்களா? இது வந்து 1986ல கொண்டு வந்த சட்டம், 2016ல அமெண்ட் பண்றாங்க. ஓகேயா? அடுத்தது கமிஷன்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். அதாவது சைல்டோட உரிமைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இதுக்கெல்லாம் சைல்ட் ரைட்ஸ்க்கான கமிஷன்ஸ் கொண்டு வராங்க. இது 2005ல கொண்டு வராங்க. அண்ட் ஆர்டிகல் 25ல ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிகல் 25ன்றது என்னன்னா, நீங்க என்ன மதத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம், என்ன நம்பிக்கைன்னு வேணா வச்சுக்கலாம், என்ன சொல்றது ரிச்சுவல் வேணா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதான் இதுல சொல்லுவாங்க. பேசிக்கா என்னன்னா, இதுல பிலீஃப்ஸ் அண்ட் பிராக்டிசஸ், சரிங்களா, மதம் சார்ந்த நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகள், அதாவது சடங்குகள், இது எல்லாத்தையும் ஓகேப்பா, இது எல்லாத்தையும் கவர் பண்ணும். இது ரெண்டுமே நம்பிக்கை மட்டும் இல்லை, நம்பிக்கை சார்ந்த உங்களோட சடங்குகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சடங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் நோ, லைக் பழைய படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து லைக் கையில் விளக்கேற்றிட்டு போனால் வந்து நல்லது நடக்குன்ற மாதிரி சம்திங் எனிதிங். ஒரு கிராமத்தில் ஏதோ நம்பிக்கை இருக்குன்னா, அது ஒரு ரிலிஜன் ரிலேட்டடாக இது இருக்குன்னா, அது தட் இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் ஆர்டிகல் 25. அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, சம் ரேண்டம் எக்ஸாம்பிள் ஐ கேவ். ஓகே, ஸோ டு நாட் கோ இன் டு தட். ஓகே, ஸோ அண்ட் ஒன்ஸ் அகெயின் தட் இஸ் அ வெரி ரேண்டம் எக்ஸாம்பிள். தென் ஆர்டிகல் 25 என்னன்னா, உங்களோட மதத்தை ப்ரொபகேட் பண்றதுக்கு, பரப்புறக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த பரப்புறப்ப இன்னொருத்தவங்கள உங்க மதத்துக்கு வந்து சேருங்க, உங்களோட மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிக்கோங்க. மதம் மாற்றம் பண்ண வைக்க முடியாது. ஓகே, மதம் மாற்றம் பண்றதுக்கான உரிமை கிடையாது. அதை தான் சொல்றாங்க. அடுத்தது ஆர்டிகல் 27. ஓகே, ஸோ ஒரு மதத்தை வளர்த்துறதுக்காகவோ இல்லை நிர்வாகம் பண்றதுக்காகவோ, ஓகே, பராமரிக்கிறதுக்காகவோ என்னன்னா, டாக்ஸ்ன்றது கலெக்ட் பண்ண முடியாது. ஆனா ஃபீஸ்ன்றது கலெக்ட் பண்ணலாம். வரி தான் வசூலிக்க முடியாது, ஆனா கட்டணம் வசூலிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். மைனாரிட்டி, சிறுபான்மை அப்படின்ற வார்த்தை எங்கேயும் டிஃபைன் பண்ணல. ஆர்டிகல் 25ல நம்ம சுப்ரீம் கோர்ட், ஓகே, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹிந்துஸ் அப்படின்னா வெறும் மெயின் ஸ்ட்ரீம் ஹிந்துஸ் மட்டும் இல்லை, அவங்க இல்லாம சீக்ஸ், ஜெயின்ஸ், புத்திஸ்ட் எல்லாரும் வருவாங்க அப்படின்றாங்க. ஆர்டிகிள் 19 என்னன்னா, ஒரு மொழியை 29 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மொழியை பாதுகாக்கிறதுக்கு அந்த மொழிக்கான போராட்டமும் வரும். ஓகே, ரைட் டு அஜிடேட், ஒரு மொழிக்காக போராட்டம் பண்றதும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகே, உங்க ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்ன, இதுல ஆர்டிகிள் 19(1)(f அண்ட் ஆர்டிகிள் 31ல இருந்தது. அதை ரெண்டையும் எடுத்து எதுல வச்சாங்க, 300A வைக்கிறாங்க. ஓகே அப்பா, ஸோ ஆர்டிகிள் 19ல இருந்து 19 and 31 ரெண்டுலையுமே உங்களோட சொத்துரிமைக்கான ஆர்டிகிள்ஸ் இருந்தது. இதுல இருந்து உங்களோட ஆர்டிகிள் 44, சரிங்களா? ஸோ உங்களோட 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, ஆர்டிகிள் 300A கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ பேசிக்கா இது என்ன ஆகுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து லீகல் ரைட்னு ஆகுது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்னப்பா, அடிப்படை உரிமைகளா இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா வெறும் லீகல் ரைட், ஆர் இந்த இடத்துல வெறும் லீகல் ரைட் மட்டும் இல்லாம இது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டாகவும் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்றது தனியா ஒரு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ பார்த்தோம்னா நம்ம ரிவிஷன் பண்ண முடியாது. ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் ஆர்டிகிள் 20 and 21 இதை ரெண்டை மட்டும் ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது, ஈவன் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. ஓகே, ஆர்டிகிள் 20 21 தவிர மற்ற எல்லா ஆர்டிக்கிளையும் நீங்க சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது உங்களோட ஆர்டிகிள் 359ல சொல்லுவாங்க. அதே உங்க ஆர்டிகிள் 358 என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகிள் 19 சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆர்டிகிள் 359 வந்தாலே அது சஸ்பென்ஷன் தான். ஓகே, நேஷனல் எமர்ஜென்சியோட ஆர்டிகிள் என்னப்பா, ஓகே, எஸ். அடுத்தது ஆர்டிகிள் 265.
ஸோ no tax shall be levied or collected except by authority of law. சரிங்களா? ஸோ எந்த ஒரு சட்டம், ஓகேயா, ஸோ ஒரு சட்டத்திற்கு எகெயின்ஸ்டா, ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டா நீங்கள் டாக்ஸ்ன்றது கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு டேக்ஸ் விதிக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகிள் 265 படி விதிக்கிறாங்கன்னா சட்ட ரீதியாக மட்டுமே தான் ஒரு வரியை விதிக்க முடியும், வசூலிக்க முடியும். ஓகேயா? எஸ் எஸ் கோலச்சிவஸ் கரெக்ட்பா. எஸ் ஹரி கரெக்ட்பா. ஆர்டிகிள் 29 இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். எஸ் தட் இஸ் ரைட். தென் ஆர்டிகிள் 300A இது என்ன சொல்றதுன்னா எஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதே தான் முன்னாடி பார்த்த ஆர்டிகிளே தான். எஸ் ஹரியரன் கோல் அச்சீவர்ஸ். எஸ் 352ன்றது நேஷனல் எமர்ஜென்சி தான். தென் ஆர்டிகிள் 301 இது என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவோட டெரிட்டரி முழுக்க, ஓகேயா, இந்தியாவோட எல்லை முழுவதும் என்னன்னா வர்த்தகம், வணிகம், வாணிபம் அதோட சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரீயான ட்ரேட், காமர்ஸ், அப்புறம் அண்ட் இன்டர்கோர்ஸ் இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகிள் 326, ஓகேயா, ஆர்டிகிள் 326 என்ன, ஓகேயா, ஆர்டிகிள் 326 என்ன அப்படின்னா அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னா என்னப்பா? சரிங்களா? ஆர்டிகிள் 326ன்றது அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னா என்ன? 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட் பண்ணலாம் அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க ஆர்டிகிள் 326. அதே ஆர்டிகிள் 324 என்னப்பா? வாட் இஸ் ஆர்டிகிள் 324? இப்போ ரிட்ஸ் 5 விதமான ரிட்ஸ் இருக்கு. ஓகேயா? ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு, நீதி பேராணை, இது எல்லாமே என்னன்னா ரிட்ஸ் தான். ரிட்ஸ் ஆர் நீதி பேராணைகள். ஓகேயா? நீதி பேராணைகள். ஸோ இதில் என்னென்ன வருதுன்னா ஹேபியஸ் கார்பஸ் டு ஹாவ் தி பாடி ஆஃப், அதாவது ஆட்கொணர்வு ஆணை அப்படின்றாங்க, ஒருத்தர் உடலை கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் இந்த ஆணைகள் அத்தனையும் கோர்ட் இஷ்யூ பண்றது. சரிங்களா? எஸ் ஆர்டிகிள் 324 இஸ் எலெக்ஷன் கமிஷன். எஸ் கவின்யா, ஹரி, கோலச்சிவர்ஸ் ரைட் பா, ரைட், சூப்பர் சூப்பர். ஓகேயா மேடம்? ஆர்ஆர்பி லெவல் 1 எக்ஸாம் எப்போ? ஐ எம் நாட் ஷுவர்ப்பா. ஆல்ரெடி லெவல் 2 or 3 முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுவர் அபவுட் ஆர்டிகல் லெவல் 1. லெவல் 1னா குரூப் டி தானே சொல்கிறீங்க? ஐ எம் நாட் ஷுவர்ப்பா. ஓகேயா? ஸோ தேனி, ஐ எம் நாட் ஷுவர். எஸ். ஸோ அடுத்தது இதை நீங்கள் கேட்கணும்னா யார்கிட்ட கேட்கலாம்னா கிஷோர் சார்கிட்ட கேட்கலாம், ஆர் இவர்கிட்ட கேட்கலாம், அருண் பிரசாத் சார். 2 பேருமே 5 o'clock and 7 o'clock லைவ் வருவாங்க. இன்னைக்கு அருண் சார் 7:30 or 8 வருவார். ஓகே. அண்ட் அடுத்தது மேண்டமஸ் அப்படின்னா வி கமாண்ட், கட்டளையிடுதல் அப்படின்றாங்க. தென் அடுத்தது ப்ராஹிபிஷன். ப்ராஹிபிஷன்னா என்னன்னா டு ஃபார்பிட், ஒரு விஷயத்த தடை செய்யறது. இந்த வேலை நீங்க பார்க்கக்கூடாது, இந்த வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு உரிமைகள் இல்லை, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன், அதிகாரம் இல்லை அப்படின்றதான். தென் அடுத்தது இது இல்லாம சர்டியோராரி, ஸோ டு பி சர்டிஃபைட் ஆர் டு பி இன்ஃபார்ம்டு. ஓகே. ஸோ சர்டியோராரின்றது டு பி சர்டிஃபைட் ஆர் டு பி இன்ஃபார்ம்டு. அடுத்தது கியோ வாரண்டோ. சரிங்களா? கியோ வாரண்டானா என்னன்னா பை வாட் அத்தாரிட்டி, என்ன அதிகாரத்தில் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறதா பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட் அப்படின்றது. ஓகேயா? அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது யூஎஸ்லேருந்து எடுத்தோம். ஸோ அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதெல்லாம் முன்னாடியே நான் இது சொல்கிறப்பே சொல்லிட்டேன், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஎஸ்லேருந்து எடுத்தோம். டிபிஎஸ்பி அயர்லாண்ட்லேருந்து, அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது யுஎஸ்எஸ்ஆர், ஃபார்மர் ரஷ்யாவிலேருந்து எடுத்தோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா உங்களோட ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 இதுல கொண்டு வந்தது. அது இந்த இதுல ரெக்கமெண்ட் பண்ணதை தான் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதே வருஷத்துல ஆட் பண்றாங்க. ஓகே. இவங்க மொத்தம் 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுல இருந்து நம்ம 5 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்துக்கிட்டோம். அது இல்லாமல் கவர்மெண்ட்டே இன்னொரு 5 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 42வது திருத்த சட்டத்தில் ஆட் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ 86th அமெண்ட்மெண்ட்டும் 42nd அமெண்ட்மெண்ட்டும் தான் உங்களோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றின அமெண்ட்மெண்ட்ஸ். அடுத்தது உங்களோட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இதில் இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தோம் இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன ஆர்டிக்கிள் பார்த்தோம்? ஆர்டிக்கிள் 12, அதாவது டெஃபனிஷன் ஆஃப் ஸ்டேட் பார்த்தோம் இல்லையா? அதே டெஃபனிஷன் ஆஃப் ஸ்டேட் ஓகே, ஒரு அரசு அப்படின்றதுக்கான டெஃபனிஷன் அப்படின்றது எதில் சொல்கிறாங்க? எந்த இதில்? டிபிஎஸ்பியில் சொல்கிறாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில். ஓகே, அது எதில் வந்து எந்த ஆர்டிக்கிள் நம்பரில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, தென் அடுத்தது ஆர்டிக்கிள் 39A. இது என்னன்னா ஃப்ரீ லீகல் எய்ட். ஸோ மக்களுக்கு சட்ட உதவின்றது இலவசமாக போய் சேரணும். ஓகே, ஸோ மக்களுக்கு சட்ட உதவின்றது இலவசமாக சேரணும் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிக்கிள் 39B அப்புறம் 39C. இது ரெண்டும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது என்னன்னா ரெண்டுமே எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஓகே, எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பற்றி பேசும். ஸோ இது ரெண்டும் ஏன் முக்கியமாக நான் கொண்டு வந்தேன்னா, வேறெவர் ஆர்டிக்கிள் 39B அண்ட் 39C கம்ஸ், ஆர்டிக்கிள் 14 and 19 கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக நார்மலி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை விட பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆர்டிகிள் 14 and 19ன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஆனால் ஆர்டிகிள் 39B and C இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? எஸ், கோல் அச்சீவர்ஸ் ஆர்டிகிள் 36 தான் ஸ்டேட்டோட டெஃபினேஷன் உங்களோட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில். எஸ், ஜீவிதா ராஜமாணிக்கம் பிடிஎஃப் சென்ட் பண்ணிடலாம்ப்பா, பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அது இந்த செஷன் முடிச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு தான் இங்கே கமெண்ட்ஸில் பின் பண்ணுவேன். ஸோ அதுக்குள்ளே நான் இந்த பிடிஎஃப்பை கண்டென்ட் டீம் காமிச்சு அவங்க எனக்கு லிங்க் காமிச்சு அதுக்கப்புறம் தான் நான் இதில் போஸ்ட் பண்ண முடியும். தேர் ஆர் ப்ரொசீஜர்ஸ் பிஹைண்ட் இட். ஸோ பிடிஎஃப் எங்கன்னு லைட்டாக லைக் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப நிறையா இது பண்ணிட்டீங்க. ஒரு கொஞ்சம் டைம், ஒரு 1 hour to 2 hours நான் கொடுத்துட்றேன். ஓகே, அது ஃபர்ஸ்ட்டு நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ டெலகிராம் ADA247 தமிழ் டெலகிராம்லேயும் என்னோட தனுஷா டாக்ஸ் அப்படின்ற டெலகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். தென் அடுத்தது ஆர்டிக்கிள் 44. இது என்னன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட். ஓகே, பொது உரிமையியல் சட்டம் அப்படின்றத கொண்டு வருது. தென் 43B அப்படின்றது 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எது பற்றி வரும்னு சொன்னேன்? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகிள் 43B சொல்லும். அடுத்தது ஆர்டிகிள் 45. இது என்னன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். மேம் சீக்கிரம் அனுப்புங்க, பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். எஸ் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம்ப்பா. எஸ், லாஸ்ட் டைம் ஐ ரிமெம்பர் யுவர் நேம். ஓகே, நீங்கள் தான் ஐ திங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறது நான் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர் யுவர் நேம். எஸ், ஸோ கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் இது வைக்க முடியாதுப்பா, தெர் ஆர் ப்ரொசீஜர்ஸ் பிஹைண்ட் எவ்ரி திங். ஸோ அதனால் எஸ் இதில் கொண்டு வந்து வச்சிடலாம். ஓகே, எஸ். அடுத்தது உங்களோட ஆர்டிகிள் 45 அப்படின்றது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். அதாவது ரொம்ப ஆரம்ப கால குழந்தைகள், சரிங்களா? ஆரம்ப காலம்னா என்னன்னா 0 to 6 years. ஓகே, 0 to 6 years அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வளர்ச்சி அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. ஓகே, அந்த குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஆர்டிகிள் 51 வந்து கடைசியான டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். கடைசி டைரக்டிவ் பிரின்சிபல் இதுதான். அது எதை பற்றி பேசும் அப்படின்னா இதெல்லாம் வந்து இட் இஸ் அபவுட் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஓகேயா? ஐயோ மேம் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. மனசுல எல்லாம் வச்சுக்கலப்பா, யுவர் நேம் இஸ் டிஃப்ரெண்ட், அதனால ஐ ரிமெம்பர் யூ. ஓகே, மனசுல எல்லாம் வச்சுக்கல. ஓகே, ஸோ எஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு ரகமாக வருவீங்க, அதனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி விதம்ன்ற மாதிரி இருக்கும். நல்ல இது கெட்ட இது எல்லாமே கலந்துருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஐ ரிமெம்பர் யுவர் நேம் பிகாஸ் இட் இஸ் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஞாபகம் இருந்தது. ஓகே, தென் எஸ் 45 வாட் எல்ஸ்?
ஆர்டிகல் 43A ஆர்டிகல் 43 என்னன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல ஓகே இண்டஸ்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல இண்டஸ்ட்ரியோட மேனேஜ்மெண்ட்ல இவங்க கலந்துக்கிறது ஓகே ஸோ ஒர்க்கர்ஸ் கலந்துக்கிறது ஓகே இண்டஸ்ட்ரி அதாவது தொழிற்சாலைகளோட நிர்வாகத்துல தொழிலாளர்கள் பங்கேற்பது அதுதான் 43A ஓகே அடுத்தது ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எஸ் கார்த்திக் சம்மன் ஆன்சர் கார்த்திக் பிடிஎஃப் கிடைக்குமான்னு சொல்றாங்க ப்ளீஸ் ஆன்சர் ஹிம் எஸ் நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டேன் தென் ட்ரிக்ஸ் ஆஃப் இங்கே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மொத்தம் எத்தனை 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஓகே அதில் இருக்கிற ட்ரிக்ஸ் தான் நம்ம இதில் என்னன்னா அதில் இருக்கிற வார்த்தைகள் வச்சு ஒன் ஆஃப் த வேர்ட்ஸ் வச்சு இதில் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது என்னன்னா ஆர்டிகிள் 51A அதில் ஏ பாயிண்ட் இதெல்லாம் பி சி டி இ ஸ்மால் லெட்டர்ஸ் பா இதெல்லாம் ஓகேயா ஸோ ஜி ஹெச் ஓகே ஐ ஜே கே ஓகேயா ஸோ அப்படி இருக்கும் ஸோ அதனால ஸ்மால் லெட்டர்ஸ் தான் ஸோ இதில் 51A பி 51A சி 51A டி இந்த மாதிரி சொல்கிறாங்க ஓகேயா ஸோ இதில் பேசிக்காக என்னென்னா ஆர்டிகிள் 51A என்னென்னா ஆந்தம் பற்றி வரும் ஸோ உங்களோட தேசிய கீதம் தேசிய நம்ம அரசியல் அமைப்பு எல்லாத்தையும் மதிக்கணும் நேஷனல் ஃபிளாக் நேஷனல் ஆந்தம் கான்ஸ்டியூஷன் இது எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அபைட் பை தி கான்ஸ்டியூஷன் அப்படின்லாம் வரும் ஸோ ஆந்தம் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஆந்தம் அதே மாதிரி அடுத்தது பி பாயிண்ட் என்னன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஓகேயா ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்றதுக்கு அவங்களோட நம்மளோட இந்தியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால இது கப்பிள்ஸ்லாம் சாரி பகத்சிங் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பகத்சிங் யாரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அதனால அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கப்பிள்ஸ் அப்படின்றது என்னன்னா இது ஏன் கப்பிள்ஸ்னு போட்டிருக்கேன்னா இதுல சாவர்னிட்டி யூனிட்டி இன்டெகிரிட்டின்னு வரும் சரிங்களா திஸ் இஸ் சம் ஃபன்னி ஒன் ஸோ டோன்ட் உள்ள போய் ரொம்ப யோசிக்காதீங்க ஸோ கப்பிள்ஸ்லாம் வந்து எப்பயும் யுனைட்டடாக இருக்கணும் ஒன்றா இருக்கணும் சரிங்களா சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே தென் டி டிஃபெண்ட் தி கண்ட்ரி நம்ம கண்ட்ரியை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் போய் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்றதான் இதில் சொல்கிறாங்க ஓகே ஸோ டிஃபெண்ட் தி கண்ட்ரி வென் கால்ட் அப்பான் அண்ட் அடுத்தது ஈக்குவல்ஸ் ஓகே ஸோ பிரதர்ஹுட் சரிங்களா பிரதர்ஸ் எல்லாமே ஸோ ஹார்மனி பிரதர்ஹுட் அதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க ஓகே தென் கல்ச்சர் சரிங்களா அதனால பிரதர்ஸ் எல்லாம் என்ன ஈக்குவல் அப்படின்னு ஞாபகம் கல்ச்சர் ஓகே நம்ம கல்ச்சர் பற்றி பேசுகிறாங்க ஸோ கல்ச்சர்னா உங்களுக்கு தெரிஞ்சது என்ன நம்ம கலாச்சாரம் அப்படின்னா எது எது வரும் கல்ச்சர் அப்படின்னா என்னப்பா வரும் எஸ் ஸோ கல்ச்சர்னா நம்ம கலாச்சாரத்தில் எல்லாமே வரும் நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறது நீங்கள் ஒரு பழக்க வழக்கம் வச்சுருக்கிறது இல்லை இப்படி தான் இருக்கணும் நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கீங்க அது எல்லாமே கல்ச்சரில் தான் வரும் ஓகே அதுதான் இதில் அர்த்தம் எஸ் ஸோ இதில் ஃபெஸ்டிவல்ஸ் அதனால ஸோ நம்ம கல்ச்சர் நம்ம கலாச்சாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லணும் ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்றது என்ன கலாச்சாரம் அதனால எஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே தென் அடுத்தது க்ரீன் என்விரான்மெண்ட் நம்ம என்விரான்மெண்ட்றது என்ன இருக்கும் மரம் செடி கொடிகள் இதெல்லாம் இருக்கும் அந்த மரம் செடி கொடிகள் நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் வந்து எப்படி இருக்குது பச்சையாக இருக்குது கரெக்டாக க்ரீன் அப்படின்றது அதான் ஞாபகம் வச்சுக்கணும் தென் அடுத்தது ஹெச் அப்படின்றது ஹியூமனிசம் சயின்டிஃபிக் டெம்பர் மனிதநேயத்தோட வாழணும் அப்புறம் சயின்டிஃபிக் தாட்டோட எல்லாத்தையும் பார்க்கணும் கண்ணோட்டத்தோட எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்கிறது தான் ஹெச் தென் அடுத்தது ஐ ஃபார் ஐ அப்படின்னா என்னன்னா ஒரு கண்ணு எடுத்தா இன்னொரு கண்ணை எடுப்பேன் அப்படின்னு சொல்றது என்ன வயலன்ஸ் நீ ஏன் ஒரு கண்ணை குத்துனா நான் ஒரு கண்ணை குத்துவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன் ஜஸ்ட் ஃபார் சம்திங் ஓகே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஸோ இதெல்லாம் என்ன உங்களோட வயலன்ஸில் வரும் ஸோ ஐ ஃபார் ஐ அந்த கண்ணுக்கு பதிலாக ஐன்னு போட்டிருக்கேன் அதனால இங்கே ஐ ஓகே ஸோ ஜே அப்படின்றது ஜாக் ஆஃப் ஆல் ஸோ எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் நீங்கள் என்னென்ன விஷயம் எது எதில் கை வைக்கிறீங்களோ எல்லாத்துலேயும் வெற்றி அடையணும் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க ஸோ என்னென்னா இதில் என்னென்னா ஜாக் ஆஃப் ஆல்னா என்னென்னா நிறையா விஷயம் பண்ணுறவங்கன்னு அர்த்தம் ஓகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தென் அடுத்தது கிட்ஸ் எதனால் சொல்கிறேன்னா சில்ட்ரனோட எஜுகேஷன் பற்றி வரும்
ஓகேயா? ஸோ இதுவும் முக்கியம். அடுத்தது எஸ், லாங்குவேஜ், டான்ஸ், மியூசிக், ஆர்ட், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாமே கல்ச்சர்லாம் வரும். ஹரிஹரன் கரெக்டுப்பா, சூப்பர் சூப்பர். எஸ் கவின்யா, ஃபெஸ்டிவல்ஸ், லாங்குவேஜ், ஹரி, பொங்கல், எஸ் 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 ஹரி கரெக்டுப்பா, எஸ் கவின்யா. தென் இது இல்லாமல் ரெண்டு முக்கியமான கடமைகள், ஆனால் இந்தியாவில் அது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியாக சொல்லலை. ஓகே, அடிப்படை கடமையாக சொல்லலை. என்னன்னா, நீங்கள் ஓட்டு போடுறதும் டாக்ஸ் பே பண்ணுறதும் கடமையாக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணப்படலை. நீங்கள் ஓட்டு போட்டே தான் ஆகணும், கடமை பண்ணியே தான் ஆகணும் அப்படின்றது எதுவுமே சொல்லலை. ஓகேயா? எஸ். ஸோ இந்த ட்ரிக்ஸ் புரிஞ்சுதா? 11 ஞாபகம் புரிஞ்சுதா? 42nd ஃபர்ஸ்ட் 10 அமெண்ட்மெண்ட்ஸும் 86th 11th அமெண்ட்மெண்ட்டும் வந்துச்சு இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் புரிஞ்சுதா? எஸ், தட் இஸ் ஆல். ஓகேப்பா. அடுத்தது இது என்னன்னா வர்மா கமிட்டி. இது 1999 வந்தது. இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு சொல்றதுக்காக வந்த கமிட்டி. இதில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். தட்ஸ் ஆல். இந்த ஆர்டிகல்ஸோட நேம்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேயா? ஸோ என்ன ஆர்டிக்கல் இல்லை, என்ன ஆக்ட், என்ன இயர், சரிங்களா? ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் அப்படின்றது 1971 வருது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்றது 1955. அதாவது அன்டச்சபிலிட்டி அபாலிஷன் ஆக்ட். ஓகேயா? அன்டச்சபிலிட்டி அபாலிஷன் ஆக்ட் அப்படின்றது வரும். எஸ். அடுத்தது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்றது 1967 வருது. தென் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. அடுத்தது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அண்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. எஸ். ஸோ இதெல்லாம் இருக்கு. எஸ். இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற ஃபேக்ட், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருக்கிற ஃபேக்ட், அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கிற ஃபேக்ட் பார்த்தோம். பார்ட்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் பார்த்தோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் பார்த்தோம். இது இல்லாமல் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் நேஷ்னல் சிம்பிள்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஸ்டேட் சிம்பிள்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ 1.5 மணி நேரத்தில் நம்ம இது எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நல்லா படிங்க, இதெல்லாம் நல்லா படிங்க. அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ஓகேயா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் கண்டினியூ அண்ட் லெட் அஸ் see. ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஸ்டே ஹியர் அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். ஏன்னா அல்காரிதம் இட் வில் சர்க்குலேட் டு மோர் பீப்புள். ஓகேயா? நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஆகிறது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகட்டும். ஷேர் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, இங்கே பாரு பக்கத்தில் ஸ்டடி ஹாலில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, உங்களுக்கு நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னா படிக்கிறவங்க யார் மைண்டில் ஞாபகம் வர்றாங்களோ அவங்களுக்கு அமுச்சு விடுங்க. ஓகேயா? தே ஷுட் ஆல்சோ பெனிஃபிட் இல்லை. ஓகே, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இது இல்லாமல் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாமில் இதை மேட்ச் ஷீட்டில் கேட்குறாங்க. மேட்ச் ஷீட்டில் கேட்குறாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, தென் அடுத்தது இப்போ நம்ம என்ன பாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, உங்களோட பிரசிடெண்ட், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இது எல்லாத்துலேயும் வந்திருக்கோம். ஓகேயா? ஸோ இதில் என்னன்னா ஆர்டிக்கிள் 52 அது என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு பிரசிடெண்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆர்டிக்கிள் 52 அப்படின்னா இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு பிரசிடென்ட்ன்றவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதான் ஆர்டிக்கிள் 52. அதே ஆர்டிக்கிள் 53 என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் யூனியன், ஒன்றியமோட நிர்வாக அதிகாரம் அப்படின்றது பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது ஆர்டிக்கிள் 54. ஓகேயா? எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி இதில் சொல்றாங்க. ஓகேயா? ஆர்டிக்கிள் 61 இது என்னன்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். ஒரு பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்றது எப்படி, பதவி நீக்கம் செய்யறது எப்படி அப்படின்றதான் இதுல வருது. ஆர்டிக்கிள் 63 எப்படின்னா வைஸ் பிரசிடென்ட், இந்தியாவுக்குன்னு வைஸ் பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்றதுக்கான ஆர்டிக்கிள் என்ன? ஸோ இப்போ நம்ம வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் என்னன்னா ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணாங்க. யார்கிட்ட? பிரசிடென்ட்டை. சரிங்களா? ஸோ ஜக்தீப் தன்கர் அவர்கள் பிரசிடென்ட்டான முர்மு அவர்கள்ட்ட, ஓகே, திரௌபதி முர்மு அவர்கள்ட்ட சப்மிட் பண்ணாங்க. அது என்ன ஆர்டிக்கிள்க்கு அடியில் சப்மிட் பண்ணாங்க? கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கீங்களா? என்ன ஆர்டிக்கிள்க்கு அடியில் சப்மிட் பண்ணியிருக்காங்க? ஸோ ஆர்டிக்கிள்
67 மூலியமா சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? எஸ். அடுத்தது ஆர்டிகல் 74. இது என்னன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு அட்வைஸ் அண்ட் எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதில் வந்து பிரைம் மினிஸ்டரும் இன்க்ளூட் ஆகும். ஸோ ஆர்டிகல் 74 அப்படின்றது ஸோ எய்ட் அண்ட் அட்வைஸ் தி பிரசிடென்ட் அப்படின்றது வரும் அப்படின்றாங்க. தென் ஆர்டிகல் 76 இது என்னன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இவர் யாருன்னா பேசிக்கா இவர் இந்தியன் கவர்மெண்டோட லாயர். நீங்கள் ஒரு கேஸில் சிக்கியிருக்கீங்க, இல்லை கேஸ் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா உங்களுக்காக வாதாடுறவங்க யார்? ஒரு லாயர். கரெக்டாக? அதே மாதிரி தான் இது. ஸோ அடுத்தது டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் டு பிரசிடென்ட். என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது? ஓகே, அதில் என்னென்ன வருதுன்னா ஸோ என்னென்ன டியூட்டிஸ் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு இருக்குது அப்படின்னா ஸோ இவர் வந்து பேசிக்காக ஹீஸ் தி கம்யூனிகேஷன் சேனல் பிட்வீன் பிரசிடென்ட்டும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா வந்து வரும். ஓகே, ஆர்டிகிள் 110 அப்படின்றது என்னன்னா டெஃபினிஷன் ஆஃப் மணி பில். ஓகே, மணி பில்னா என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நம்ம பட்ஜெட், அந்த பட்ஜெட்டுன்ற வார்த்தை நம்ம கான்ஸ்டியூஷனில் இல்லை, அதுக்கு பதிலாக ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற வார்த்தை இருக்கும். பட்ஜெட்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பட்ஜெட்டோட ஆர்டிக்கிள் என்ன அதை வந்து சொல்லுங்க. ஓகேயா? தென் ஆர்டிக்கிள் இது வந்து 110 என்னன்னா பண மசோதா அப்படின்றதுக்கான வரையறை டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அதுதான் இங்கே தெரிஞ்சுக்கணும். எஸ். அடுத்தது ஓகே, இங்கே சொல்லிட்டேன்னா இங்கே வந்துருச்சு. ஆர்டிக்கிள் 112 உங்களோட ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேயா? எஸ். ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கிள் இருக்கு இல்லையா, இந்த 176 இருக்கு இல்லையா, அதே மாதிரி 165 அப்படின்றது இது என்னன்னா உங்களோட அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சாரி ஸ்டேட். ஒரு நம்ம இந்திய அரசுக்குன்னு ஒரு லாயர் இருக்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட், அதாவது தமிழ்நாடுக்குன்னு ஒரு லாயர் இருக்காங்கன்னா அவங்க தான் அட்வொகேட் ஜெனரல். ஓகேயா? அதுதான் இங்கே முக்கியம். அடுத்தது வாட் எல்ஸ்? எஸ், இங்கே இருக்கா? எஸ். அடுத்தது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து ஆர்டிகல் 112 பட்ஜெட் பற்றி வருது. ஓகேயா? ஸோ ஆண்டு நிதி அறிக்கை அப்படின்றாங்க. ஆர்டிகல் 123 ஆர்டினன்ஸ் மேக்கிங். ஆர்டினன்ஸ்னா என்னன்னா அவசர சட்டம். ஸோ பாராளுமன்றம் தான் இந்தியாவில் சட்டம் இயற்றுவதற்கான உரிமை இருக்கு, அதிகாரம்ன்றது இருக்கு. ஆனால் அதே அதிகாரம் ஒரு பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. அவங்க ரெண்டு பேர் அவங்க இல்லை, பார்லிமெண்ட் செஷன்ல இல்லை, லோக்சபா அல்லது ராஜ்யசபா இல்லை ரெண்டு பேருமே செஷன்ல இல்லை, அந்த டைம்ல இவங்க சட்டம் கொண்டு வர முடியும். ஸோ அந்த சட்டம் தான் இங்க சொல்றாங்க என்னன்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்றாங்க. இது ஆர்டிகிள் 123. அதே ஆர்டிகிள் 213 அப்படின்றது என்னன்னா உங்களோட ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் கவர்னர் வரும். ஓகேயா? அடுத்தது ஆர்டிகிள் 125 என்னன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னது ஆர்டிகிள் 125. இந்த மொதல் 2 லெட்டர் லைக் என்ன சொல்றது ஆல்டர்ன் பண்ணுங்க. ஸோ 214 வரும். ஸோ இது என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஹைகோர்ட்னு இருக்கும். ஓகேயா? ஸோ ஹைகோர்ட் ஃபார் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றது இந்த ஆர்டிக்கிள் வரும். அதே இப்போ ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் இங்கே மாற்றினீங்க இல்லையா, அடுத்தது லாஸ்ட் 2, அடுத்ததுல லாஸ்ட் 2 மாற்றுங்க. 241. ஸோ இது என்னன்னா ஹை கோர்ட் ஃபார் ஸ்டேட்ஸ், சாரி யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட், அப்புறம் ஹை கோர்ட் ஃபார் ஸ்டேட்ஸ், அப்புறம் ஹை கோர்ட் ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ். ஒரு லாஜிக்கோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 143. ஓகே, இங்கே 143னா யூ வில் நோ லைக் கலோக்கியல் டெஃபினிஷன். ஓகே, ஸோ அதெல்லாம் நான் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இது வர்றப்ப என்னன்னா இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அட்வைஸ் கேட்குறாங்க. எப்படி ஒரு கப்பிள்ஸ் தனக்குள்ள அட்வைஸ் கேட்டுப்பாங்களோ அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அட்வைஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, தென் அடுத்தது எஸ் 214 ஹை கோர்ட் ஃபார் ஸ்டேட்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். எஸ், அடுத்தது ஆர்டிகிள் 32 ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். எஸ், இது ஆல்ரெடி ரிட்ஸ்ன்றது பார்த்தோம். ஆர்டிகிள் 32 அப்படின்றது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அதே உங்களோட ஆர்டிகிள் 226 என்னன்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட். ரிட்ஸ்னா என்னப்பா, நீதி பேராணை, அதை கொடுக்கறக்கான உரிமை தான் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்றாங்க. ஓகேயா? ஸோ ரிட்ஸுக்கான உரிமைனா இதுதான். அடுத்தது
ஸோ இது ரெண்டும் முக்கியம். ஆர்டிகல் 32 ஆர்டிகல் 226. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ரிஜிஸ்ட்ரிக்ஷன், இது ஹை கோர்ட்டோட ரிஜிஸ்ட்ரிக்ஷன். எஸ், இப்போ ஆர்டிகல் 52 அப்படின்றது என்ன பார்த்தோம்? இந்தியாவுக்குன்னு பிரசிடென்ட் இருப்பாங்கன்னு பார்த்தோம். கரெக்டா? ஆர்டிகல் 153 இந்தியாவுக்குன்னு கவர்னர் இருப்பாங்க. அதே மாதிரி இதில் +1 போடுங்க. ஆர்டிகல் 63 அது என்னன்னா இந்தியாவுக்குன்னு வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க அப்படின்றது பார்த்தோம். ஓகேயா? ஸோ 52 +1 போட்டிங்கன்னா 63 வரும். அதே 52ல் இங்கே +1 போட்டு அங்கே முன்னாடி ஒரு 1 ஆட் பண்ணிக்கிட்டா 1 சேர்த்துக்கிட்டா 153 அப்படின்றது கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ன்றது வரும். ஓகே, இப்போ ஆர்டிகல் 74 பார்த்தோம் இல்லையா? அதில் என்ன? பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்கன்னு பார்த்தோம். இது வந்து 163ன்றது சிஎம், சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றி வரும். அதே ஆர்டிகல் 163 ஓகே, ஆர்டிகல் 164 அப்படின்னா என்னன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது பார்த்தோம். ஓகே, ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அப்படின்றது 164. இதுதான் உங்களோட இதில் வருது. அதே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், அதுக்கு என்ன ஆர்டிக்கிள்ப்பா? அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன ஆர்டிக்கிள்? ஆர்டிக்கிள் 75. ஓகேயா? இந்த மாதிரி கிளப் பண்ணி நிறையா விஷயம் படிச்சுக்கணும். எப்பயுமே அப்படி தான் படிக்கணும். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா நம்ம பிரெயின் ஈஸியாக ஒரே ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கிறத விட 2 ஃபேக்டர் ரிலேட் பண்ணி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கும். அதனால் 2 ஃபேக்டர் ரிலேட் பண்ணி எப்பயுமே படிச்சுக்கோங்க. ஓகேயா? எஸ். ஸோ என்ன சொன்னால் ஒரு இது சொல்லுவாங்க, டோன்ட் லுக் ஃபார் born talent. ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஸோ உங்களோட born talent, பிறப்பிலேருந்தே டேலண்டடாக இருக்கிறவங்கள விட நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அந்தளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறது வந்து பிறப்பிலேருந்து டேலண்ட் இருக்கிறவங்கள விட நீங்கள் நல்லா வர முடியும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டால் ஸோ born டேலண்ட்டையும் பீட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ இதில் எஸ், ஆர்டிகிள் 200 இது என்னன்னா அசன்ட் டு பில்ஸ் பை கவர்னர். அதே மாதிரி இன்னொரு ஆர்டிக்கிள் சொல்லலாம். ஸோ என்ன ஆர்டிக்கிள்ப்பா? ஸோ அசன்ட் டு பில்ஸ் பை பிரசிடென்ட். அது என்னன்னா ஆர்டிக்கிள் 111. ஓகே, 111 தான் இதோட ஆர்டிக்கிள். தென் அதே 123, 213. ஸோ இது எப்படி பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் பார்த்தோமோ அதே மாதிரி கவர்னரோட ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் 213. ஆர்டிக்கிள் 279 அப்புறம் 280 இது ரெண்டும் முக்கியம். 279 இல்லை, 279A இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றத பற்றி வருது. அதே 280 அப்படின்றது என்னன்னா உங்களோட ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் அப்படின்றது உங்களோட சரத்து 280. ஓகேயா? அதை பற்றி வருது. அண்ட் ஆர்டிக்கிள் 368. ஸோ இது என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகேயா? ஸோ ஆர்டிக்கிள் 368ன்றது உங்களோட கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பற்றி வருது. அரசியலமைப்பு திருத்த சட்டம் அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது வரும். இது என்ன பார்ட்ல வருதுப்பா? இது என்ன பார்ட்ல வருதுன்னு சொல்லுங்க, நம்ம அடுத்த பாயிண்ட் பார்த்துடலாம். ஓகேயா? ஸோ அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்துட்டோம், எலெக்ஷன் கமிஷன்றது முன்னாடி பார்த்தோம், ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றதை பார்த்தோம். இது இல்லாமல் மற்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் 324. அடுத்தது சிஏஜி, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இந்தியாவுக்குன்னு அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு இருக்கிறவங்க லாயர் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இந்தியாவுக்குன்னு ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்க தான் ஆடிட்டர். ஸோ இந்தியாவுக்கு இருக்கிற லாயர் அண்ட் ஆடிட்டர் தான். ஓகே, ஆர்டிகல் 145ன்றது சிஏஜி, ஆர்டிகல் 17ன்றது அட்டார்னி ஜெனரல். அடுத்தது ஆர்டிகல் 315 என்ன வருது அப்படின்னா உங்களோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, ஆர்டிகல் 315ன்றது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரிங்களா? ஸோ பொது பணியாளர் தேர்வாணையம். எஸ், பார்ட் 20. எஸ், ரைட்பா. பிரதீப், கிஷோர், அருள் செல்வன், எஸ் கரெக்ட். ஸோ ஹரிஹரன், எஸ்பா, சூப்பர் சூப்பர். ஓகேப்பா. தென் இதில் ஆர்டிக்கிள் 338A அப்புறம் ஆர்டிக்கிள் 338B இதுவும் முக்கியம். ஆர்டிக்கிள் 338ன்றது நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டி. அதே மாதிரி நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி அப்புறம் எஸ்டினா 338A. அடுத்தது நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி அப்படின்றது 338B. ஸோ பிசி பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே. ஸோ நம்ம 3 அமெண்ட்மெண்ட் பார்த்தோம். 102, 103, அப்புறம் 104th அமெண்ட்மெண்ட் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இது வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்காக வரும். அதனால 2 லெட்டர் பி அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்தது இடபிள்யூஎஸ் பற்றி வரும். ஸோ 3 லெட்டர் 3 அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்தது எஸ்சி எஸ்டியோட ரிசர்வேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால 4 லெட்டர் வருது, 4 அப்படின்னு சொல்லி ஞாபகிச்சுக்கோங்க. 102, 103, 104 அப்படின்றத ஈஸியாக இப்படி ஞாபகிச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களோட கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ். ஓகே, எஸ். அடுத்தது போகலாமா? எஸ். இது ரொம்ப நேரமாக இந்த பக்கமே பட்டன்ஸ் இருந்தது, அதனால நான் அங்கேயே போயிட்டுருக்கேன். எஸ், நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே. ஸோ 22 பார்ட்ஸ் ஃபஸ்ட் இருந்தது, அப்புறம் 25 பார்ட்ஸ்ன்றது இருந்தது. ஸோ 22 பார்ட்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு ஏன் இருந்தது? பார்ட் 7ன்றத ரிமூவ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்ட் 4A அப்படின்றத ஆட் பண்ணுறாங்க. பார்ட் 14Aன்றத ஆட் பண்ணுறாங்க. பார்ட் 9Aன்றத ஆட் பண்ணுறாங்க. பார்ட் 9Bன்றத ஆட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ 22 மைனஸ் இதை 1 மைனஸ் பண்ணால் என்ன ஆகுது? 21 ஆகுது. கூட வந்து இதை 3 ஆட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 4. சரிங்களா? 1 2 3 4 4 ஆட் பண்ணால் என்ன? 25 ஆகுது. ஸோ அப்படி தான் 25 பார்ட் வருது. 8th ஸ்கெடியூல் வந்து 8 ஸ்கெடியூல்ஸ் வந்து 12 ஸ்கெடியூல் ஆகுது. 9th ஸ்கெடியூல், 10th ஸ்கெடியூல், 11th ஸ்கெடியூல், 12th ஸ்கெடியூல். ஸோ இது என்னென்ன அமெண்ட்மெண்ட்டில் வருது? 9th ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் வருது, 10th 52nd அமெண்ட்மெண்ட்டில் வருது, 11th 73rd அமெண்ட்மெண்ட்டில் வருது, 12th 74th அமெண்ட்மெண்ட்டில் வருது. ஓகே. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. எஸ், குட் ஈவினிங் பாபு. ஹாய். எஸ்பா. தென் அடுத்தது வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றவர் தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அதாவது மாநிலங்கள் அவையின் தலைவரா ஆட்டோமேட்டிக்காக யார் வருவார்னா துணை குடியரசுத் தலைவர் தான் வருவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்துடுவார். சரிங்களா? ஸோ மாநிலங்களவையின் தலைவராக வர்றார். தென் அடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படின்றவங்க 65 வயசுல ரிட்டையர் ஆவாங்க அப்படின்றாங்க. ஓகே. ஸோ 65 வயசுல இவங்களுக்கு இந்த 5 வருஷத்துல ரிட்டையர் ஆவாங்க, 3 வருஷத்துல ரிட்டையர் ஆவாங்கலாம் இல்லை. அது 65 வயசு ஆனால் ரிட்டையர் ஆவாங்க. அதே உங்களோட ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்படின்றவங்க 62 வயசானா ரிட்டையர் ஆவாங்க. ஓகே. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ்ன்றவங்க இப்படி தான் ரிட்டையர் ஆவாங்க. ஓகே அப்பா. தென் அடுத்தது ஓகே, ஐ ஆல்வேஸ் கோ ஹியர். தென் அடுத்தது எஸ், இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான், ரிப்பீட் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்தது ஸோ பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னப்பா? நீதித்துறை மறு ஆய்வு. ஓகே. ஸோ இல்லை புலனாய்வுன்னு சொல்லுவாங்க. அது எங்கேருந்து வருது? உங்களோட யூஎஸ்லேருந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? நீதித்துறை மறு ஆய்வு, அதுக்கான அதிகாரம் இல்லை புலனாய்வுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அது யூஎஸ்லேருந்து எடுத்துறாங்க. இது இல்லாமல் ஜுடிஷியல் ஆக்டிவிசமும் அங்கேருந்து தான் எடுக்கிறாங்க. ஓகே. தென் இன்னொன்று ஆர்டிக்கிள். ஓகே. எஸ். எஸ். ஸோ அடுத்தது ஆர்டிக்கிள் விச் மேக்ஸ் தி சுப்ரீம் கோர்ட் பைண்டிங் ஆல் ஆல் கோர்ட்ஸ். சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் கொண்டு வர சட்டம் எல்லார் மேலேயும் எல்லாருக்கும் பொருந்ததும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிள் என்னன்னா ஆர்டிக்கிள் 140. ஓகே. சாரி, 141. ஆர்டிக்கிள் 140 என்னப்பா? ஆர்டிக்கிள் 140 என்ன? ஸோ ஆர்டிக்கிள் 140 என்ன? ஸோ பேசிக்காக என்னன்னா ஆர்டிக்கிள் 140 கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வர்சஸ் தமிழ்நாடு கவர்னர் கேஸ் வந்துச்சு இல்லையா, அதில் வந்தது. ஆர்டிக்கிள் 140 என்னன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொண்டு வர்றதுக்கு என்ன வேணா ஆக்ஷன் எடுக்கலாம், முழுமையான நீதி அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு அவங்க என்ன வேணா ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றதான் இதில் சொல்கிறாங்க. ஓகே. ஓகே. எஸ். அடுத்து போகலாமா? 6 years or 65 இல்லைப்பா, 65 தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் ஷோர். எஸ், 65 தான். ஓகே. தென் அடுத்தது
எஸ். அடுத்தது வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேயா, அவர் வந்து 6 வருஷம் இல்லைன்னா 65 வயசு வரைக்கும். ஓகேயா, 6 years or 65ன்றது இவங்களுக்கு தான் வரும். ஓகேயா, 6 வருஷம் அல்லது 65 வயசு வரைக்கும் இவங்க இருப்பாங்க. தென் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது என்ன லிஸ்ட்டுக்கு அடியில் வரும் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு அடியில் வரும். ஓகேயா, ஸோ உங்களோட மாநில பட்டியலில் தான் வருது பஞ்சாயத்து ராஜ். அடுத்தது மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கைன்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட ஆன்சர் என்ன? 60. ஆனால் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு 40, 46 இந்த மாதிரிலாம் மாறும். அது 4 ஸ்டேட் மட்டும் எக்ஸப்ஷன். ஓகே, ஆனால் பொதுவாக இதுதான். அதே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எம்எல்சிஸ், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, அதாவது உங்களோட சட்டப்பேரவையோட உறுப்பினர்கள் அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றது இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இவங்க எவ்வளோ இருக்கலாம்னா 1/3 ஆஃப் எம்எல்ஏஸ். இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ எம்எல்ஏஸ் இருக்காங்க? 234. ஸோ எம்எல்சி மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்னா 1/3 ஆஃப் எம்எல்ஏஸ் 234. அவ்வளோதான். ஓகே, 78 பேர் இருப்பாங்க. எஸ் 78 தான். எஸ். ஓகே, தென் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, எஸ். இதில் மேக்ஸிமம் பார்த்தோம் இல்லையா, மினிமம்ன்றது 40 பேர் இருக்கலாம். ஓகே, மினிமம்ன்றது 40 பேர். தென் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷ் பண்ணுறது என்ன ஆர்டிக்கிள்னா ஆர்டிக்கிள் 169. இது மூலயமா தான் நவம்பர் 1ஆம் தேதி 1986 எம்ஜிஆர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில், எம்ஜிஆர்னா அவர் மட்டும் இல்லை, எம்ஜிஆர் பீரியடில் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றதை ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றதை ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேப்பா. அடுத்தது, ஸோ எந்த பார்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட ஆன்சர் என்ன? பார்ட் 6 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, எந்த பார்ட் லெஜிஸ்லேட்டிவ் வாட் இஸ் தட் லெஜிஸ்லேச்சர் பற்றி பேசுதுன்னா பார்ட் 6 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, எஸ். நம்ம இதோட நம்ம செஷன் முடிச்சுக்குவோம். ஓகே, நாளைக்கு ஓகே, இது ஐ திங்க் பார்ட் 2 தான் கண்டிப்பாக போகும், ஏன்னா இதை விட ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் இப்போ வந்து நம்ம ஒரு இது உங்களோட யூனியன் ஸ்டேட் அதை வந்து லைட்டாக டச் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை லைட்டாக டச் தான் பண்ணியிருக்கோம். எல்லா ஃபேக்ட்டும், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் இருந்த எல்லா ஃபேக்ட்டும் வச்சு கூட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் பார்ட் 5 அண்ட் பார்ட் 6ஓடது பார்த்தோம். அடுத்து பார்ட் 2. ஓகே, இதோட பார்ட் 2 என்னைக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோஸ்க்கு லைக் போடாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ஸோ 94 டச் பண்ணிட்டோம். ஸோ வந்து அல்காரிதம் வில் புஷ். நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்னா தட் ஷுட் ரீச் அதர்ஸ். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் சார்ந்தவங்களும் நல்லா வரணும் அப்படின்றத நினச்சி மற்றவங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. ஓகேயா? எஸ். ஸோ இது இல்லாமல் நம்ம இப்போ வரைக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஃபேக்ட்டும் பார்த்தோம். இது இல்லாமல் பார்ட் 5 அண்ட் பார்ட் 6ஓட கொஞ்சம் மேலாப்பில் டச் பண்ணிட்டோம். ஓகே, மேலாப்பில் அப்படியே டச் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ அது இல்லாமல் நம்ம அதுக்கு அடுத்து இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே பார்க்கணும். கரெக்டாக? இன்றைக்கி டியூஸ்டே. ஓகே, ஸோ இன்றைக்கி டியூஸ்டே. கரெக்டாக? நம்ம வேறு ஏதோ ஒரு நாள், ஒரு 2 நாள் நான் எனக்கு நாளைக்கே கொண்டு வர முடியாது. நான் சங்கீதாவா தட்ஸ் ஆல். உங்கள் நேமே அவ்வளோதான் இருக்குது. டுமாரோ ஈவினிங் நாளைக்கு கஷ்டம்ப்பா. ஏன்னா நான் உங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் தட் ஷுட் பெனிஃபிட் யூ. உடனே வரணுன்றக்காக என்னால் வர முடியும், ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எஃபர்ட்ன்றது அதில் இருக்காது. அதனால ஒரு 2 நாள் தள்ளி நான் மேபி ஒரு சாட்டர்டே ஐ வில் பிரிங் ஆன் சாட்டர்டே. ஓகே, ஆர் சண்டே, எனி அதர் டே. ஓகே, இந்த 2ல் ஏதோ ஒரு நாள் நான் கொண்டு வரேன். நான் உங்களுக்கு ரீல்ஸில் அப்டேட் பண்ணுறேன். சாட்டர்டே ஆர் சண்டே அப்படின்றத நான் ரீல்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, என்னோட டெலகிராம் தனுஷா டாக்ஸ்ன்ற டெலகிராம் அண்டு இன்ஸ்டாகிராமில் என்னைக்கு டேட்டு, என்ன மீதி என்னென்ன படைக்கு போகிறேன் அப்படின்றத
பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்ட் 2 ஆஃப் தி சேம் வீடியோ, இதே வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதையும் டீல் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, மேம் எப்படி வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதை நான் என்ன சொல்கிறேன்னா, குரூப் 2க்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3 ரவுண்டு ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்குது. 3 ரவுண்டில் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது. ஓகே, டைம் இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு 200 கேள்வியில் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் இருக்கும், அதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு வாங்க. இந்த மேக்ஸ் அது எதுன்னு பிரிச்செல்லாம் இருக்காது. ஓகே, அது அப்படியே தான் கண்டினியூ ஆகும், அதை வந்து முடிங்க. ஓகே, ஸோ அதனால் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் ஃபஸ்ட்டு ரவுண்ட் அப்படின்றத 1.5 ஹார்ஸில் முடிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரவுண்டு. மேம் அது என்ன மேம் ஃபஸ்ட்டு ரவுண்டு? ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷார்ட்டாக தெரியற ஆன்சர் அட்டன் பண்ணணும். தென் ஏபிசிடி அப்படின்ற ஆப்ஷன்ஸில் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும். ஓகே, இல்லை ஏபிசிடி இருக்கிறதுல ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியிருக்கணும். ஸோ 50-50 அண்ட் 75% அந்த மாதிரி நீங்கள் எலிமினேட் பண்ணணும். ஓகே, அது இல்லாமல் பாலிட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் மேம்? டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் இங்கிலீஷ், எய்தர் ஒன். ஓகே, இது ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு ஃபுல் வீடியோ நான் கொண்டு வருவேன். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை அல்லது இங்கிலீஷ்ன்றதுக்கு ரெண்டுக்கும் ஃபுல் வீடியோ, அதாவது உங்கள் போயம் ப்ரோஸ் இது எல்லாத்தையும் ஒரு டேபிளர் காலமில் போட்டு அதுவும் கொண்டு வருவேன். கிராமர் ரூல்ஸும் சேர்த்து கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஐம் நாட் ஷுர் ஹவு இட் கேன் பி மேட். ஐ வில் டாக் அண்ட் லெட் யூ நோ. ஓகே, அது அப்படி இல்லைன்னா கம்பல்சரியாக நான் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்றது கொண்டு வருவேன். இதை முடித்ததுக்கப்புறம் எய்தர் நெக்ஸ்ட் வீக்கில் ஏதோ ஒரு நாள், ஆல்ரெடி நம்ம 30 டேஸ் பிளான்ன்றது ரிவிஷன்றது போயிட்டுருக்கு, அதுவும் பண்ணலாம். ஸோ எஸ், அடுத்தது செகண்ட் ரவுண்டில் என்னன்னா எதெல்லாம் எலிமினேட் பண்ணியிருக்கீங்க 50-50 இருக்கிறத இன்னொன்று எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே 75% மீதி இருக்குன்னா அதில் ஒன்று எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக இதில் எப்படின்னா ஒரு தோராயமாக கொஷின் பேப்பரோட டஃப்னஸ் பொறுத்து ஒரு 120லேருந்து 140 கொஷின் வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணலாம். 100ன்னு கூட எடுத்துக்கோங்க, 100லேருந்து 140 கூட. தென் அடுத்தது இங்கே வந்து 180 வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ஓகே, செகண்ட் ரவுண்டில். தேர்ட் ரவுண்டில் ஒரு 20லேருந்து 25 கொஷின்ஸ் மட்டும் மீதி இருக்கும். அதில் கெஸ் பண்ணுறது அதெல்லாம் எஜுகேட்டட் கெஸ் பண்ணணும். சும்மா இங்கி பிங்கி பாங்கின்னு போடாமல் எஜுகேட்டட் கெஸ் பண்ணுங்கள். எஜுகேட்டட் கெஸ்னால் என்னென்னா சும்மா இந்த காலத்தில் இவர் இருந்திருப்பார் அப்போ இது ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மேம் லாங்குவேஜ் வேண்டாம் மேம், இங்கிலீஷ் வசீகரன் இங்கிலீஷ் வாங்க மேம். எஸ், இங்கிலீஷ் எஸ். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூ கேன் அட்டெண்ட் சம் அதர் கிளாஸஸ். ஓகே, ஸோ அந்த டைமில் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க இங்கிலீஷ் அட்டன் பண்ணட்டும். ஓகே, ஸோ நிறையா இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் பாவம்ல, பெனிஃபிட் ஆகணும்ல. ஓகே, எஸ், அதை கொண்டு வரலாம். அண்ட் எஸ், ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் டேக்ஸ் மோர் டைம். ஜென்ரல் இங்கிலீஷ் மோர் டைம் இல்லைப்பா, அதை வந்து ஈஸியாக முடிக்கலாம், அதுதான் நம்மளோட ட்ரிக்கே. ஓகே, நான் வந்து ஒரே டேபிளர் காலமில் எல்லாத்தையும் கொண்டு வருவேன். ஓகே, ப்ரோஸ் மொத்தமும் எப்படின்னா ப்ரோஸை மொத்தமும் ஒரே டேபிளர் காலமில் எல்லாத்தையும் கொண்டு வருவேன். போயம் மொத்தமும் ஒரே டேபிளர் காலமில் எல்லாத்தையும் கொண்டு வருவேன். ஒரு 4 ஷீட் இருந்தால் ரிவைஸ் பண்ணி முடிச்சிடணும் எக்ஸாமுக்கு, அந்த அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வருவேன். ஓகே, என்னோட எக்ஸாமுக்கும் நான் அப்படி தான் ரிவைஸ் பண்ணுவேன், அதே மாதிரி தான் உங்களுக்கும். ஓகே, எஸ். அது இல்லாமல் கிராமர் ரூல்ஸ், எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரலாம். ஓகே மேம், நீங்கள் ஜிஎஸ் எடுங்க மேம், லாங்குவேஜ் வேண்டாமா? எஸ், ஓகே, அதையும் கொண்டு வரலாம். நம்ம டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அடுத்தது கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேணால் இங்கிலீஷ் போகலாம். ஓகேப்பா? எஸ், தமிழுக்கு நிறையா பேர் இருக்காங்க, இங்கிலீஷ்க்கு உங்களை மாதிரி நல்ல உள்ளம் தான் இருக்கு. நல்ல உள்ளம் தான் இருக்குண்ணா. ஓகேப்பா, ஓகே, நல்ல உள்ளமாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்ப்பா, ஏற்றுக்கலாம். ஓகே, அண்ட் அதை கொண்டு வரலாம் தமிழுக்கு. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி தமிழுக்கு நிறையா பேர் வீடியோ போடுறாங்க, இங்கிலீஷ்க்கு தான் நான் பார்த்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ரீச்ன்றது இருக்கிறது இல்லை. ஸோ இதே மாதிரி, ஆனால் அது ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஒரு 3 hours ஆகுது மினிமம் எடுத்துக்குவோம் நம்ம. அதனால ஒரு சண்டேவாக பார்க்கலாம், ஒரு சண்டேவாக கொண்டு வரலாம், அப்போ வரும். ஓகே, இங்கிலீஷ் போகலாம் மேம். எஸ், இங்கிலீஷ் கண்டிப்பாக கொண்டு வரேன், ஏன்னா எனக்கு தமிழ் வராது, இங்கிலீஷ் தான் வந்து
ஈஸியாக. நானும் இங்கிலீஷ் தான் படித்தேன். ஓகே, போன குரூப் 2க்கு இங்கிலீஷ் தான் படித்தேன். ஆக்சுவலி படிக்காமல் போய் எழுதினது அப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆச்சு. ஓகே, அதனால் ஐ நோ தட் மை இங்கிலீஷ் இஸ் குட், ஸ்கோருன்றது நல்லா வருன்றது எனக்கு தெரியும். அதனால் உங்களையும் அதே மாதிரி நிறைய பேர் உங்களது நல்லா படித்து நல்லா வர்றவங்க இருப்பீங்க. மற்றவங்கள சரிங்களா, இங்கிலீஷ் இஸ் ஆக்சுவலி ஈஸி, மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி பண்ணலாம். எஸ், ஐபிபிஎஸ் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் மேம்? ஐம் நாட் ஷுவர்ப்பா. ஐபிபிஎஸ் ஐ திங்க் தேர் இஸ் அ பேட்ச் ஸ்டார்டிங் ஆன் ஐ திங்க் 18th ஆர் சம்திங். ஓகே, அப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நடக்கும். ஓகே, எஸ், அண்ட் தட்ஸ் ஆல். அண்ட் டு கன்க்ளூட், நம்ம டிஎன் டெட் எக்ஸாமுக்காக பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான பேட்சஸ் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். இல்லை மேம் நான் வந்து இப்படிலாம் ஜாயின் பண்ணல, நான் வந்து எஸ்எஸ்சியும் படிக்கிறேன், பேங்கிங்கும் படிக்கிறேன், இல்லை எஸ்எஸ்சியும் படிக்கிறேன், டிஎன்பிஎஸ்சியும் படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான பேட்ச் தான் தமிழ்நாடு மெகாபேக். ஓகேயா, ஸோ தமிழ்நாடு மெகாபேக்குன்னு இருக்குது, நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அது என்ன மேம் தமிழ்நாடு மெகாபேக் அப்படின்னா, ஸோ நம்ம யூ கோ டு ADA 247. ஓகே, ADA 247ன்ற வெப்சைட் போங்க. அதில் ஃபஸ்ட்டு ADA 247 சர்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் கோர்சஸில் ஸ்டேட் எக்ஸாம் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் எக்ஸாம்ஸில் இங்கே தமிழ்நாடு வரும். தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டே தமிழ்நாடு மெகாபேக்குன்னு இருக்கும். ஸோ பேசிக்காக இது என்னென்னா, இந்த இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங் இது எல்லாமே ஒரே இதுலேயே இருக்கும். ஓகே, ஸோ இது இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு. செப்டம்பர் 20ன்ற ஆஃபரில் போயிட்டுருக்கு. இல்லை நீங்கள் வந்து இது வந்து 20% ஆஃப், இதே 32% ஆஃப் வாங்கணும்னா இங்கே YT03. ஓகே, ஸோ YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணுங்கள். யூ கேன் பை வித் லைக் நல்ல ஒரு ஆஃபர்லேயே வாங்கலாம். ஸோ நார்மலாக இதோட ரேட் வந்து 7500பா. ஓகேயா, ஸோ 7500. ஸோ நம்மளது 30%, 32% ஆஃபர் போக 5849க்கு வாங்க முடியும். என்ன கோடு? அதுக்கு YT03 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகேயா, டெட் எக்ஸாம் ஃப்ரீ கிளாஸ் இருக்கா மேம்? எஸ்ப்பா, 2 o'clock. ஓகேயா, 2 o'clock நம்ம இனிமேல் கொண்டு வருவோம். நான் பாலிட்டி கொண்டு வருவேன், மற்ற இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நான் கொண்டு வருவேன். ஓகேயா, குரூப் 2 இந்த டைம் எப்படி மேம் கொஷின் வரும்? ஐம் நாட் ஷுவர்ப்பா. சரிங்களா, நீங்கள் அவுட் சைட் புக்ஸும் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். டஃப்பாக தான் இருக்கும், ஆனால் எவ்வளோ டஃப்பாக இருக்குன்றது தான் எனக்கு தெரியல. ஓகேயா, தென் மேம் டிஎன் டெட்க்கு பிஎட் மட்டும் முடிச்சு பேப்பர் 2க்கு மட்டும் எலிஜிபிளா மேம்? இல்லை எஸ் பேப்பர் 1க்கும் எலிஜிபிள்ப்பா. பேப்பர் 1க்கும் பிஎட் படித்தவங்க எலிஜிபிள். ஓகேயா, எஸ் மோகன், பிஎட் படித்தவங்க பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்குமே எலிஜிபிள். டிடெட் முடித்தவங்க, அதாவது டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க வந்து பேப்பர் 1க்கு மட்டும் எலிஜிபிள். ஓகே, எஸ், ஸோ தட் இஸ் ஆல். அண்ட் வேறு எந்த டவுட்ஸ் இல்லைனா we can end this session. இந்த பிடிஎஃபை I will be giving you in this Telegram ID. ஓகே, என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் தான் ரீல்ஸ் போடுவேன். அதுதான் ரீல்ஸ்னால் வந்து உங்களோட எஜுகேஷ்னல் ரீல்ஸ் தான். எல்லாமே ட்ரிக்ஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே நான் போடுவேன். இது இல்லாமல் எக்ஸாம் அப்டேட்ஸும் வரும். ஓகே, இந்த எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாம் வருது அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸும் வீடியோ போடுவேன். அந்த ஒரு எக்ஸாம்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லுவேன். ஓகே, அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இல்லை தனுஷா டாக்ஸ் அப்படின்ற என்னோட டெலகிராமில் இந்த பிடிஎஃப்லாம் மட்டும் டவுன்லோட் பண்ணோன்னா அதை மட்டும் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, தென் அடுத்தது ADA 247 தமிழ் அவங்களோட டெலகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது டிஎன்பிஎஸ்சி ஹேண்டில் பண்ணுவேன், எஸ்ஐ ஹேண்டில் பண்ணுவேன், பிசி ஹேண்டில் பண்ணுவேன், டிஎன் டெட் ஹேண்டில் பண்ணுவேன். ஓகே, இந்த 4 தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன். இது இல்லாமல் மற்ற எக்ஸாம்ஸ்க்கு ஜென்ரல் அப்டேட் தான் கொடுப்பேன். ஆனால் முழுக்க இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் இதெல்லாம் பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ADA 247 தமிழ் அதில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூ ஷுட் லேர்ன் ஆன் இட். ஓகே, ஸோ அண்ட் இது இல்லாமல் அட்மிஷன்ஸ் பற்றி டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்டி அட்மிஷன்ஸ் பற்றி கேட்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எஜுகேஷன் பற்றி கேட்டிங்கன்னா இட் வில் பி ஓகே. அட்மிஷன்ஸ் பற்றியும் கேட்டாலும் நான் சொல்கிறது எஸ் யூ கேன் ஜாயின், இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு எஸ் ஐ வில் சஜஸ்ட். எது வேணுன்றது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறது இவங்களே பேசுவாங்க, கஸ்டமர் கேர் அவங்களே வந்து உங்களுக்கு பேசுவாங்க. ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃபீஸர்ன்பாங்க, அவங்க உங்களுக்கு இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேம் அப்ளை டெட் எக்ஸாமுக்கு பேப்பர் 2 பிஎட் மட்டும்தான் சொன்னாங்க மேம்.
பேப்பர் 2க்கு பிஎட் மட்டும்தான்ப்பா, நானும் அதை தான் சொன்னேன். எஸ், பேப்பர் 1க்கு டிடெட், பேப்பர் 2க்கு பிஎட்னு தான் சொல்கிறேன். அதே தான் நானும் சொல்கிறேன். பேப்பர் 1 and 2 பிஎட் பண்ணலாம், ரெண்டு பேப்பருமே பிஎட் படித்தவங்க எழுதலாம். ஆனால் எதுக்கு நீங்கள் 6th to 8th டேரெக்டாக போய் கிளாஸ் நடத்தலாம்ல, அதை போய் எழுதலாம். டிஎன் டெட், உங்கள் டெட் எக்ஸாம் பற்றி என்னது? ஓகே, ஸோ உங்கள் டெட் எக்ஸாமில் பேப்பர் 1 இருக்குது, பேப்பர் 2 இருக்குது. இது வந்து கிளாஸ் 1லேருந்து 5 வரைக்கும் நடத்திருக்கும். இது கிளாஸ் 6லேருந்து 8 வரைக்கும் நடத்திருக்குமான எக்ஸாமு. இது வந்து உங்களோட டிடிஎட், ஓகே, அதாவது டீச்சர் ட்ரைனிங் படித்தவங்க எழுதலாம். இது வந்து பிஎட் படித்தவங்க எழுதலாம். நான் மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்கிறேன். அப்போ இது வந்து பிஎட் படித்தவங்க எழுதலாம். ஆனால் இது வந்து டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க எழுத முடியாது. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஓகேயா மேம்? அப்ளை பண்ணுறது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் விச் பேட்ச் ஜாயின் பண்ணுறது மேம்? குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஆல்ரெடி பேட்சஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கவே போகிறோம்ப்பா. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்னால் விதை பேட்ச். ஓகேயா, விதை 4.0 அப்படின்ற பேட்ச் இருக்குது. ஸோ அதாவது 4th பேட்ச், குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் சேர்த்து அதில் விதைன்னு பேட்ச் ஆரம்பித்தோம். அது 4th பேட்சே போயிட்டுருக்கு. ஓகேயா, ஸோ அந்த பேட்ச் குரூப் 2க்கு ஜாயின் பண்ணலாம். இல்லை நான் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு முழுசாக படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மெகாபேக் ஜாயின் பண்ணலாம் அருள். ஓகேயா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்காக மட்டும் படிக்கிறீங்கன்னா இப்போ ஒரு வருஷம் முழுக்க டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் வந்து இதில் வரும். ஓகே, இப்போ டீச்சர்ஸ் டே வருது இல்லையா, அந்த அன்னைக்கு ஆஃபர் இருக்கும் அருள். ஓகே, நீங்கள் அந்த அன்னைக்கு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ வந்து டபுள் வேலிடிட்டி கிடைக்கும். இன்றைக்கே ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு டபுள் வேலிடிட்டி கிடைக்காது. அதாவது ஒரு வருஷம் இல்லாமல் 2 வருஷம் ஆஃபர் கிடைக்கிறது அப்போ தான் கிடைக்கும். அதனால் 5ஆம் தேதி அன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அருள். ஓகே, ஆனால் 5ஆம் தேதி மார்னிங் டைம்லேயே ஜாயின் பண்ணிடணும். ஆஃபர் வந்து முடிஞ்சிடும். ஓகே, எஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். வீடியோஸை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்ட் 2 கொண்டு வரலாம். ஏன்னா பார்ட் 1க்கே நம்மளுக்கு 2 hours தாண்டிருச்சு. ஸோ அதனால் பார்ட் 2 கொண்டு வரலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இது இல்லாமல் பாலிட்டிக்கு பார்ட் 2, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ, இங்கிலீஷ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ, இது 3ம் அடுத்தது வருவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வீடியோஸ்க்கு இந்த சேனலுக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் அப்டேட்ஸ் வரும். நான் அடுத்து கொண்டு வர வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்போ தான் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay, thank you so much. All the best for your preparation.